தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூவை திரைப்பட இயக்கம் கடந்த 6 ஆண்டுகளாக சினிமா சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று சமீபத்தில் வெளியாகி மக்களிடையே வரவேற்பு பெற்ற மெட்ராஸ் மேட்னி படக்குழுவினருடன் கலந்துரையாடல் நிகழ்வு ஒருங்கிணைத்துள்ளது. மெட்ராஸ் மேட்னி படக்குழுவினரை கூவை திரைப்பட இயக்கத்தின் சார்பாக வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது மெட்ராஸ் மேட்னி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திகேயன் மணி அவர்களை திரைப்படம் குறித்து பேச அழைக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்க்க. இதில் எத்தனை பேர் மூவிஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? டேரக்டராக அவர்களுக்கு எத்தனை டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்? ஓகே 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 ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க என்கிட்ட. உங்கள் அண்ணனாக நினச்சிட்டீங்களோ இல்லை தம்பியாக நினச்சிட்டீங்களோ, அண்ணனாக நினச்சி பேசுங்க. எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு இது ஒரு எனக்கு சும்மா என்னோடய பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். என் பேக்ரவுண்ட் ஐடி. எனக்கு சொந்தமாக ஒரு சின்ன ஐடி கம்பெனி இருக்குது. எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பட் எனக்கு என்ன மோட்டிவேட்டிங்காக இருந்ததுன்னா, ஒரு ஒரு நல்ல கதையை சொல்லணும் அப்படின்றது தான் எனக்கு மோட்டிவாக இருந்தது. மெட்ராஸ் மேட்னி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனோட கதை, ஒரு ஆட்டோ டிரைவரோட கதை. அதை எந்தவித மசாலாவும் இல்லாமல் முடிஞ்ச அளவு உண்மையாக சொல்லணும். அது ஆனால் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் எனக்கு ட்ரைவாக இருந்தது. ஸோ நானுமே நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கும்போது, எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியில் எந்த கனெக்ஷனும் இல்லாத போது, அது ரொம்ப ஒரு நர்வஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பேக்ரவுண்ட் உண்டு. நான் கம்பெனி ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா நான் 2007 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாஸ் அவுட்டு. ஸோ அப்போவே பெருசாக எக்ஸ்டர்னல் கைடன்ஸ் இல்லாமல் தான் அந்த கம்பெனியுமே உருவாச்சு. அது எனக்கு ஒரு 18 வருஷம் ஓட்டம். அந்த ஓட்டம் தான் எனக்கு இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃப்ரீயாக பேசுங்க. நம்ம மோர் தென் ஹாப்பி டு ஷேர். நன்றி, சந்தோஷம். மெட்ராஸ் மேட்னி திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ஜிகே அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நீங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுங்க. என்னோடய ஜேர்னிஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் 2012 விஸ்காம் முடித்தேன். அதுக்கப்புறம் விகடன் மாணவ பத்திரிகையாளராக ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன், ஃபோட்டோகிராஃபராக. அதுக்கப்புறமா நிறைய சின்ன வேலைகள், நிறையா ஆட் ஃபிலிம்ஸ், கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இண்டிபெண்ட்டாக. அதுக்கப்புறமா ஒரு 2015 17 வரைக்கும் இல்லை 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு நிறைய ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன், டெலிகேம் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அப்படி நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணி ஆட் ஃபிலிம்ஸ்லாம் அசிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுலேருந்து டேரெக்டாக 2021 டேரக்டர் கார்த்திகேயன் மணியை சந்தித்தேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்காக. அப்போது சேர்ந்தே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இது எழுதினாரு, இது பண்ணோம். ஒரு மேஜிக்கலான ஜேர்னி இது. லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் இங்கே கொண்டு விட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலே பேசலாம், எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க, ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. மெட்ராஸ் மேட்னி திரைப்படத்தில் நடித்த நடிகர் தினேஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து சிறப்பு கவனம் ஈர்த்த விஸ்வா அவர்களே பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் விஸ்வா. நான் இந்த படத்தில் தினேஷில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சொல்கிற அளவுக்கு நான் என்கிட்ட அந்த அளவுக்கு பெரியலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இது மாதிரி நல்ல மனுஷங்களை சந்தித்தேன். ஸோ அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் நான் ஆடிஷன்ஸ் போகும்போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. என்னால் அது மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதை தவிர எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது. நானும் இப்போ தான் கற்றுக்கிறேன். ஏதாவது ஓவராக பேசுகிறேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா, நான் 11th படிக்கும்போது ஆரம்பித்தேன் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக அது மாதிரி தான் போய் ஆரம்பித்தது. சினிமாவில் யாரையும் தெரியாது. ஸோ எப்படி வரப்போகிறோம் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் லைஃப். அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு யூஎஸ் கம்பெனி.
ஸோ அப்படியே நான் நைட் போவேன், மார்னிங் போயிடுவேன். அது மாதிரி தான் இருந்துச்சு ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒரு 22ல் ரங்கோலின்னு ஒரு படம் கிடச்சிது. வாலி மோகன்தாஸ் சாரோட ஃபிலிமில் அப்துல்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ரிஷி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மேட்னி. ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. நான் இப்படி தான் வந்தேன். ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஹலோ, கேக்குதா? இன்னும் ஒரு 3 எங்கள் படத்தில் நடித்த 3 அருமையான ஆக்டர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். படத்தில் எத்தனை பேர் படம் பார்த்தீங்க? ஓகே, சூப்பர். தீபிகாவாக நடிச்சிருந்த, குட்டி தீபிகாவாக நடிச்சிருந்த சாக்ஷிகா செலவிட்டு எழுந்துடுறா. கூப்பிடலாம் செலவிட்டி வாங்க. வெரி குட், சூப்பராக நடிச்சிருந்தீங்க. வேறு எத்தனை பேர் கை தருவாங்க? இந்த அம்மா எப்படின்னா, எனக்கு 2 விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை சொல்லிடுறேன். ஒரு சீனில் வந்து இவங்களோட பாட்டி இறந்துருவாங்க. அப்போ வந்து வாசலில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாள். ஒருத்தவங்க செத்ததுக்கு ஏன் டான்ஸ் ஆடுறாங்கன்னு தெரியலன்னு நரேட்டர் சொல்லுவார். அப்போ வந்து நான் பாப்பா கிட்ட என்ன சொன்னேன்னா, செல்லக்குட்டி அது சும்மா சாதாரணமாக பாருங்கள், என்ன நடக்குதுன்னு புரியாத மாதிரி பாருங்கள். அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு இருந்தது. லைட்டாக மூக்கெலாம் விரிஞ்சு கண்ணெலாம் கலங்கி அழுக வந்துருச்சு. நான் கேட்டேன், செல்லக்குட்டி ஏன்டி என்ன ஆச்சு, ஏன் அழறேன்னு கேட்டால் இந்த அம்மா சொன்னாங்க, அங்கிள் எனக்கு அழுக வருது, பாட்டி இறந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயசில் நான் அழாதீங்க, நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே தரல. பட் ஜென்யூனாக ஃபீல் பண்ணி நடித்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2வது விஷயம் வந்து டப்பிங் ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். இப்போ பண்ண டப்பிங் ஒரு வார்த்தையுமே எல்லாமே ஒரே அட்டெம்ப்ட். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஒரு வாட்டி இந்த குழந்தை பார்க்கும், அங்கிள் ரெக்கார்ட் பண்ணிட்டோமாடா அப்படின்னு கேட்டால் போகலாம் அங்கிள்னு சொல்லும், அழகாக ரெக்கார்ட் பண்ணோம். ப்ரில்லியன்ட் டேலண்ட். செல்லக்குட்டி சூப்பரா, அங்கிள் ரொம்ப என்ஜாய் பண்ண அவங்களோட ஒர்க் பண்ணது. ஓகே, இப்போ அவங்க அம்மா வந்திருக்காங்க. அது அவங்க அம்மா. அப்புறம் தனுஷ் வா, இங்கே வா. குட்டி தினேஷா நடிச்சிருப்பான், வீட்டை விட்டு ஓடி போயிடும். எல்லாம் ஆக்சுவலி இவனுமே வந்து பயங்கர அதாவது வயசை மீறின ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் தெரிஞ்சது. என்னென்னா செட்டில் வந்து என்கிட்ட நல்லா ஜெல்லாகி விளாடிக்கிட்டே இருக்கும். அப்படியே கேமரா ரோல் பண்ணுண்டா, வாடா உட்காடுறா அப்படின்னா உட்கார மாட்டான், விளாடிக்கிட்டே இருப்பான். சீரியஸே ஆகாது. ஆனால் நான் ஆக்ஷன் சொல்லுவேன் அவனை ஏமாத்துறதுக்கு. ஆனால் நம்ப மாட்டான். டேய் ஆக்ஷன் சொல்லிட்டேன்டா அப்படின்னா, இல்லை கேமரா சவுண்டு ஆன் ஆகிற சவுண்டு வரல அப்படின்னு சொல்லுவான். அந்த கேமரா சவுண்ட் கேட்டால் தான் தம்பி நடிக்கும். இன்னொன்று இவனுமே வந்து ரொம்ப இந்த வயசுலேயே இவ்வளோ அறிவு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்கும். என்னென்னா ஒரு கூட்டத்தில் நிறைய பேருக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் தரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட போகும்போது இவனுக்கு நான் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தரலை. என் கவனம் ஃபுல்லாக ஃபார் சம் ரீசன் காளி வெங்கட் சார் மேலேயும் ஷெல்லி மேம் மேலேயும் தான் இருந்தது. பட்டு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இவனை மேனேஜ் பண்ணிக்கிட்டான். இவனே வந்து சோகமாக இருப்பான், சீனுக்கு ஏற்ற மாதிரி சோகமாக இருப்பான். அவங்க அப்பா ஃபேஸை பார்ப்பான், அவங்க அக்காவை திட்டம் போகும்போது அவங்க அம்மாவை பார்ப்பான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சச் அ ப்ரொஃபஷனல், கிரேட் ஜாப் தனுஷ் கார்த்திக். அவங்க அப்பா வந்திருக்காரு, தனுஷ் கார்த்திகோட அப்பா. உனக்கு எதாவது சொல்லணுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டைரக்டர் அங்கிள் கூட நல்லா ஜாலியாக விளையாண்டேன். எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய மூவி பண்ணியிருக்கேன், ஆனால் மெட்ராஸ் மேட்னி பண்ணும்போது எனக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ. அப்புறம் 3வது ஆக்டர் எங்கள் படத்தில் இருந்து 3வது ஆக்டர் வந்து விஜய் டிவி ராமர் சாரோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. ரகுஸ் ஒய்ஃப் அப்படின்றது தான் கேரக்டர் பேர், எதுவும் பேர் வைக்கல. அருமையாக பண்ணியிருந்தீங்க. தலையில் அடிச்சுக்கிறதுலாம் வந்து ஒரு வாட்டி எனக்கு சிரிப்பு வரும். டீ கண்ணன் வந்திருக்காரு, டீ கொண்டு வாடி, நம்ம அது உள்ளேருந்து தலையில் அடிச்சுப்பாங்க. அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. சொல்லுது. தேங்க்யூ, சந்தோஷம் உங்களை பார்த்து. தோழர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், பட்ஜெட் தவிர மற்றபடி என்ன கொஸ்டின் சொன்னாலும் கேளுங்க, அதை மட்டும் தவிர்த்துடலாம். ஆரோக்கியமான கலந்துரையாடலாம் இருக்கணும். கேள்வி உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் கேட்கலாம். இந்த படத்துக்கான ஆரம்ப புள்ளி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு?
யதார்த்தமாக ஒரு படம் பண்ணலாம், எல்லோரும் ஆக்ஷன் அது இதுன்னு ரொம்ப போயிட்டு இருக்கும்போது எல்லாம் பரபரப்பாக அப்படி இப்படின்னு இருக்கும்போது ஒரு ப்ளீசண்ட்டாக ஒரு மூவி போனால் நிம்மதியாக பார்க்கலாம். ஆக்சுவலி யோசித்து பார்க்க போகும்போது இந்த தாட் இருக்குல்ல, அதாவது நம்ம மக்களை பற்றின தாட் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ஓடுறாங்க, மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக முகத்தில் சிரிச்சுக்கிட்டு புள்ள குட்டின்னு ஓடுறாங்கன்ற தாட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி என் கம்பெனி மூலமாக எனக்கு ட்ராவல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் வந்து ஸோ ஓரளவு ட்ராவல் பண்ணி நான் பிறந்து வளர்ந்தது எம்ஜிஆர் நகர், இங்கே தான் இருக்குது, வடபழனி பின்னாடி சைடு தான் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு வாரம் வரும்போது நான் யோசிப்பேன் அந்த தெருமுனையில் இருக்க மளிகை கடை அங்கிள் பற்றி, ஸ்வீட் ஸ்டால் ஒன்று இருக்கும் அவரை பற்றி, எங்கள் தெருவில் இருக்க மக்களை பற்றி, யார் சொந்தக்காரங்களை பற்றி நான் யோசிக்க போகும்போது என் லைஃப்பில் எனக்கு ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சுது. எம்ஏகே மெட்ரிகுலேஷனில் படித்தேன், அப்புறமா கிரசன்ட் இன்ஜினியரிங்கில் காலேஜ் படித்தேன், அப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ணேன், அப்படியே கம்பெனி ஆச்சு. ஸோ என் லைஃப்பில் அப்படியே மேலே போயிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் இவங்கெல்லாம் இப்படியே இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்களான்ற விஷயம் எனக்கு வந்தது. ஹாப்பியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, இவங்க படுற கஷ்டத்துக்கு வந்து எப்போ வந்து ஆன்சர் கிடைக்கும், இப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது நான் சொன்ன அந்த மளிகை கடைக்கார அங்கிள் வந்து 30 வருஷமாக கடை சைஸு, அதே கடை சைஸு. ஆனால் அவர் வந்து அவருக்குன்னு தனி பிளான்லாம் இல்லை. ஆனால் அவரோட உழைப்பு ஃபுல்லாக ஒரு பையன் மேலே தெரியும். அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவன் என்ன மாதிரி வளர்ந்து நல்லா பெரிய ஆளாக இருக்கான். ஸோ இதுதான் இந்தியாவோட ஸ்டோரி. எல்லா இந்திய மிடில் கிளாஸோட ஸ்டோரியுமே அம்மா அப்பா வந்து தான் முன்னேற வாய்ப்பேலும் தெரிஞ்சு ஓடி பசங்க கரை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, நமக்கு வந்து பெரிய பவர் இல்லை, பெரிய பொருளாதார ரிசோர்ஸ் இல்லைன்னா நம்ம முன்னேற ஒரு தலைமுறை ஆகும். அது வந்து ஒரு ஜென்ரேஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து முன்னேற வாய்ப்பேலாம் தெரிஞ்சு பசங்களுக்காக ஓடி பசங்களை பார்த்து அந்த முன்னே தள்ளுறாங்கல்ல. எனக்கு அது அந்த படமாக எடுக்கிறது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இது மெயின் சினிமா வந்து என்னோடய மெயின் ஸ்ட்ரீம் இல்லை. என்னோடய சோறு வருமானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனி தான், அதில் தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு அதுலேருந்து ஒரு வருஷத்தை பிடுங்கி ஒரு படமாக எடுக்கணும் போது எனக்கு எது அர்த்தமுள்ளமாக இருக்கும்னு பார்க்கும்போது எனக்கு இந்த கதை தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. வேறு எதுவுமே எனக்கு தோணலை எடுக்கணும். அதான் ஆச்சு. சார் ஹாய் சார். ஹாய்ப்பா சார். நான் கோகுல் தஞ்சாவூர்லேருந்து வந்துருக்கேன் சார். சார் ஆக்சுவலாக உங்கள் படம் இதான் ஃபஸ்ட் டிஸ்கஷன் நான் வர்றது. மெட்ராஸ் மேட்னி டீம் வராங்கன்னு சொன்னே நான் வந்தேன் சார். ஏன்னா அந்த படம் நானும் எங்கள் அம்மா வந்து அந்த படத்தை உட்காந்து பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி அப்படியே ரிசிம்பிள் ஆனிச்சு சார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதே மாதிரி நான் தான் லாஸ்ட்டு பையன் எங்கள் வீட்டில், எனக்கு எங்கள் அக்கா இருக்காங்க. ஸோ அந்த சேம் கேரக்டர் எனக்கு அப்படியே ரிசிம்பிள் ஆனிச்சு சார். ஆக்சுவலாக அந்த கதையை வந்து நீங்கள் எப்படினாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் சத்யராஜ் சாரை வச்சு நீங்கள் ஓப்பனிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அவர் மூலிமா நீங்கள் அந்த கதையை வந்து நவுத்திருப்பீங்க. ஸோ அதோட ரீசன் என்ன சார்? ஆக்சுவலி 2 ரீசன் இருக்குப்பா. நான் சொன்ன மாதிரி என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்த மிடில் கிளாஸ் லைஃப் இருக்குல்ல, மிடில் கிளாஸோ இல்லை ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப் இருக்குல்ல, இது வந்து சூப்பரான லைஃப் அப்படின்னு யாராச்சும் ஓக்கலாக சொல்லணும், அதாவது வாய்ப்பட சொல்லணும். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இப்போ 2 ஆப்ஷன் தான். ஒன்று இவன் கேரக்டரை வளர்ந்து பெருசாகி என் அப்பா இப்படி வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அது கொஞ்சம் டெம்ப்ளேட்டாக ஃபீல் ஆச்சு. இன்னொன்று, இந்த கேரக்டர் அந்த மாதிரி ஃபிலாசபி பேசுகிற கேரக்டராகவும் எனக்கு ஃபீல் ஆகலை. அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலி டைப்பு. செகண்ட் காரணம் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்து அவள் வளர்ந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யூஎஸ் போகிற வரைக்கும் அந்த என்டையர் லைஃப்பை சொல்லணும். அதுவும் ஒரு 2 ஹவர் 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணுன்னா நரேட்டர் எனக்கு நல்ல டூலாகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய விஷயத்த என்னால் எப்படின்னா இங்கிலீஷில் ஜக்ஸ்டபோஸ்னுவாங்க, அதாவது ரொம்ப கான்ட்ராஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த வினப்பா வந்து கொஞ்சம் வைலண்ட் தான் சொன்ன அப்புறம் எல்லோரையும் அடிப்பான், 1 by 1 அடிப்பான், ஆன்ட்டி அங்கிள் பசங்க எல்லோரையும் அடிப்பான், அப்புறம் பூனை தூக்கி போடுவான். தேட்டரில் எல்லாருமே அது கன்சிஸ்டண்ட்டாக சிரிப்பாங்க. சிரித்த உடனே அந்த வயலன்ஸுக்கு காரணம் வந்து அவங்க அப்பான்னு சொல்லி அவங்க மிதி வாங்குவாங்களா, அப்படியே அமைதியாகிடுவாங்க. ஸோ நம்ம அவனை பார்த்து சிரிக்கலாம், பட் அது பின்னாடி அவ்வளோ பெயின் இருக்குது. ஸோ என்னால் நரேட்டர் பேஸ் ஃபிலிம்ஸ் எனக்கு எப்போவுமே பொதுவாக பிடிக்கும். அதில் வந்து
அதுக்குன்னு அதுலேருந்து நிறைய ட்ராமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் பார்த்த எத்தனையோ படங்கள் வந்து அது எனக்கு அழகாக உட்காந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஒரு எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்போ அனிமல் பிளானெட்டில் படம் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறேன், விலங்கு இருக்கும், அதை வந்து ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்கிறாரு. ஸோ எனக்கு அந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் அந்த ஒரு எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்பட்டுச்சு. அது அந்த காரணத்துக்காக நான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு சீன் நீங்கள் வச்சுருக்கீங்க சார், நாய் ஆக்சுவலாக வந்து கரண்ட்டு அந்த ஷாக் கொடுத்து அந்த இறந்துடும் உடனே இந்த ஸோ அந்த ஆக்டர் வந்து அங்கே தினேஷுங்க கேரக்டர் வந்து ஈவிபியில் போயிட்டு அங்கே சண்டை போட போவாங்க. ஸோ அவங்க அம்மாவை பின்னாடி போவாங்க. அது வரைக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க அப்பா வந்து டம்மினே ஸோ போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க அப்பா அங்கே வந்து அரைஞ்சோடனே இவங்களுக்கு அவங்க அப்பா வந்து ஹீரோ தெரியுற கேரக்டர் வந்து உண்மையுமே அந்த இடத்துல சூப்பராக ப்ளேஸ் பண்ணிங்க சார். அது முன்னாடி நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. வணக்கம் சார், என் பேர் அரவிந்த் ஆக்டா. சார், எனக்கு இருக்கிற கொஸ்டின் வந்து ஜென்ரிக்கான கொஸ்டின். இப்போது ஒரு படம் எடுக்கிறத விட அந்த படத்தை செல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஓவர் கம் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், என்னென்னா மூவி நல்லா இருந்தால் எல்லாம் சப்போர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்கப்பா. அதான் நேச்சுரலாக நடந்தது. டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுமே வந்து இப்போது எனக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, நான் 2 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட தான் காமிச்சேன். ஒருத்தருக்கு படம் பிடிச்சிது, பட் ஆனால் நம்ம படத்தில் அன்னோன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னோன்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஏற்கனவே சோலோவாக வந்து தேட்டரில் டிக்கெட் செல் பண்ண ஃபேஸ் கிடையாது. காளி சார் என்ன தான் அருமையான ஆக்டராக இருந்தாலும் இவங்க எல்லாம் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா கொஞ்சம் டெம்ப்ளேட்டாக தான் யோசிப்பாங்க. இவர் ஏற்கனவே டிக்கெட் இருக்குது, இவர் சோலோவாக வந்து ஸ்டாராக இருக்காரான்னு பார்ப்பாங்க. ஸோ மெட்ராஸ் மேட்னிக்கு என்ன நடந்ததுன்னா, கன்சிஸ்டண்ட்டாக படம் ரொம்ப பிடிச்சிது. பட் ஆனால் கேஸ்ட் வந்து ரொம்ப தேட்டர் ஃபேஸ் இல்லைன்னும் போது ஒரு ஃபஸ்ட்டு பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர் சூப்பராக இருக்குது சார் படம், அருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். மேபி அவர் இந்த ரீசனுக்காக அவர் யோசிச்சிருக்கலாம். செகண்டாக பார்த்தது வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். அவங்க பார்த்த ஒரு படம் பார்த்து முடிஞ்சு டைட்டில் போட்டு ஒரு 30 செகண்ட்லேயே வந்து கைகுலிக்கிட்டாங்க, யூ வில் டூ திஸ் அப்படின்னு. ஸோ எனக்கு இதில் என்ன லெசன்னா, 2 பேர் தான் பார்த்தாங்க, 2வது ஆளே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ படம் நல்லா இருக்குன்ற அதனால தான் காரணம். அதே மாதிரி தேட்டரில் ஓட போகும்போதுமே தேட்டருக்காரங்க முடிஞ்சளவு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு வந்து தக் லைஃப்க்கு நெக்ஸ்ட் டே வந்ததில்லை, யாருமே வந்து இதை ஒடுக்கணும், இது வந்து சின்ன படம், இதுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கூடாது அப்படிலாம் யாருமே யோசிக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கிட்டத்தட்ட ஆனால் 220 ஷோஸ் மேலே போச்சா, ஓப்பனிங் வீக்கெண்ட் 220 ஷோஸ் மேலே போச்சு. செகண்ட் வீக்கே எங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதுவும் தக் லைஃப் வந்து ரெட் ஜெயிண்ட் ரிலீஸில். அப்படி சுச்சுவேஷன்லையுமே படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் தேட்டர்ஸும் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இது வந்து இதுக்கு ஸ்பேஸ் தரணும்னு தான் யோசிக்கிறாங்க. நல்ல காரணம்னு சொல்ல, பட் அவங்களுக்குமே எண்ட் ஆஃப் த டே டிக்கெட் செல் பண்ணணும். ஸோ எனக்கு மெட்ராஸ் மேட்னி மூலமாக என்ன அனுபவமாக ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணால் அடுத்த ஆளுக்கு அதனால் பிரோஜனம் இருந்தால் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரோஜனம், அவங்க என்ன பெட் பண்ணுறாங்க, ஓகே ஒரு நல்ல படம் வருது, இதை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். தேட்டருக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஃப்ளோ வருது, ரிவ்யூ நல்லா இருக்குது, இங்கே வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குது, வருவாங்க, சீட்ஸ் தரோம். இதுதான்ப்பா நடந்தது. ஸோ ஐ வுட் சே வி ஃபோக்கஸ் ஆன் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து ஒழுங்கான படம் எடுக்கிறது. அது மட்டும்தான் என் கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்து மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டருக்கும் நல்லது நடக்குன்ற பட்சத்தில் அது அவங்களே பார்த்துக்கிறாங்க. ட்ரீம் வாரியர்ஸோட எஸ்ஆர் பிரபு சார் என்கிட்ட சொன்னார், கார்த்தி இது வந்து ட்ரெயின் மாதிரி நீங்கள் ஏறி உட்காந்தா போதும், சினிமா தானே அவங்களை கூப்பிட்டு போயிடும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னார். அது உண்மை தான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரில. போட்டு திடீர்னு ஒரு புயல் மாதிரி இருந்தது, தேட்டருக்கு வந்தது, அதுக்கப்புறம் அமேசான் பிரைம் வந்தது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதான் நடந்ததுப்பா. ஸோ நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. யாரும் நம்மளை வந்து கீழே தட்டினாலாம் யாருமே எனக்கு எதிர்பார்க்கவே இல்லைப்பா. இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிப்போம், ஏன் ரிவ்யூவர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணலை, மேஜர் ரிவ்யூஸ் ஏன் ரிவ்யூ பண்ணல அப்படின்னு நாங்கள் பேசிக்க போகும்போது அவங்களும் பாவம் தானே. இப்போ எங்கள் படத்தை ரிவ்யூ பண்ணால் அவங்களுக்கு வியூஸ் வராது. 4 பேர் யாராச்சும் போட்டு அடித்து அது அவங்க வியூஸ் வர்றதுக்கு அவங்க ஒன்று பண்ணுறாங்க. அந்த மீட்டருக்குள்ளே எங்கள் படம் ஃபிட் ஆகலை. அதனால் நான் ரொம்ப நெகட்டிவாக நாங்கள் எடுத்துக்கல. நாங்கள் அப்படி தான் தோ இனிஷியலி எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட அஜெண்டா அவங்களோட இதுக்குள்ளே அது ஃபிட் ஆகலை. அப்படி தான் எடுத்துட்டோம். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மக்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டதும், தேட்டரில் செலிப்ரேட் பண்ணது,
அது எனக்கு பயங்கர ஹாப்பி. அதான் மெட்ராஸ் மேட்டிங் நடந்தது. ஹாய் சார். ஹாய்ப்பா. என் பேர் கார்த்திக், சேலம்லேருந்து வரேன் நான். ஓகேப்பா. டைரக்ஷன் ஸ்டூடெண்ட் தான். இப்போ என்னோடய கொஸ்டின் வந்து, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரைட்டிங் ஸ்கில்லை நீங்கள் எப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க? அது செகண்ட் கொஸ்டின் வந்து, இப்போ இங்கே மோஸ்ட்லி எல்லாம் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டெய்லி எழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கனவுளோட தான் எழுந்திரிக்கிறாங்க, ஒரு விடை தெரியாத ஒரு இதால் தான் எழுந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கான தேடல் வந்து எப்படி இருக்கணும் ஒவ்வொரு நாளும்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி ரைட்டர்னு நான் வந்து கண்டுபிடிச்சேன்னா, ஆக்சுவலி கொஞ்சம் இது காமெடியாக இருக்கும். நான் வந்து என் ஐடி கம்பெனிக்கு வந்து பிளாக் ஆர்டிக்கல் எழுதும் போது தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். ஃபோர்ப்ஸ் மேகசின் தெரியுமாப்பா? அதுக்கு நான் எழுதின ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு வேளை ஏதோ எழுத வரும் போல இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒரு அரௌண்ட் 2018 நினைக்கிறேன். 2018 ரொம்ப லேட் ஏஜ், எனக்கு 39 வயசு இப்போது. இப்போ 2018 என்ன ஆல்மோஸ்ட் ஆமாம் 33 32 அந்த டைமில் தான் எழுத வரும்னே எனக்கு தெரியும். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அதாவது காலேஜ் படிக்கிற டைமில் நான் வந்து ஒரு வாரத்துக்கு 10 படம் பார்ப்பேன். ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும்னா எனக்கு உலக சினிமா எனக்கு தெரியாது. நான் ஈரானியன் ஃபிலிம்ஸ் பார்த்ததில்லை, ஜாப்பனீஸ் ஃபிலிம்ஸ் பார்த்ததில்லை, கொரியன் ஃபிலிம்ஸ் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பார்த்த ஒரே கொரியன் படம் வந்து பேரசைட் மட்டும்தான். நான் பார்த்து வளர்ந்தது வந்து அமெரிக்கன் ஃபிலிம்ஸ். ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஹாலிவுட் படங்கள் பார்த்தேன். ஆனால் அதை வந்து நான் லைப்ரரி மாதிரி பார்த்தேன். நான் ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையும் நான் பெட் கட்டி சொல்லுவேன், எல்லாரை விட அதிகமாக நான் படம் பார்த்துருப்பேன் அப்படின்னு. அவ்வளோ படம் பார்ப்பேன். அதே மாதிரி மூவி எப்படியாச்சும் பண்ணோன்ற ஆசையும் இருந்தது. இவ்வளோ தான் எனக்கு தெரியும். பட் எழுத வரும் நான் ரியலைஸ் பண்ணது 2018. ரொம்ப லேட்டாக தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து அப்புறம் புறம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் 2022. ஒரு புறநானூறு போயம் எடுத்துகிட்டு நான் ஸ்க்ரீன் பிளேவாக எழுதினேன். அது எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. உண்மையிலே எப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ஒரு பீரியட் ஃபிலிம். ஆனந்த் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மேட்டிக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஃபிலிம் நான் எழுதினேன். அது எழுதி முடிச்சப்பறம் தான் எனக்கு, அது பண்ணி முடிச்சப்பறம் தான் எனக்கே தெரிஞ்சது எழுத வரும்னு. ஸோ இதில் நான் சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்ததுனால நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு தடை நம்ம போட்டுப்போம். ட்ரை பண்ணாமலே நம்ம ஒரு தடை போட்டுப்போம். ஆனால் இல்லை இது அதே மாதிரி இன்னொன்று நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். படம் எடுக்கிறவங்களெல்லாம் வந்து கடவுளாக்கி அவங்க ஏதோ ஒரு பயங்கர ஸ்பெஷல் டேலண்ட் மாதிரி நம்ம வர்ஷிப் பண்ணுறோம்ல, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. இப்போது உங்கள் அம்மாவை பற்றி உங்களால் தான் சொல்ல முடியும். உங்கள் லைஃப் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, உங்களோட ஜேர்னி உங்களால் தான் சொல்ல முடியும், அவர் ஜேர்னி அவரால் தான் சொல்ல முடியும். இது வந்து கிறிஸ்டோபர் நோலனே வந்தால் கூட உங்கள் கதையை உண்மையாக உங்களால் தான் சொல்ல முடியும். ஸோ அது நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசனாக எல்லா ரைட்டர் டேரக்டர்ஸுக்குமே நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு உங்களுக்கே ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிட்டு, இது வந்து பெரிய ஒரு பயங்கர மாய வித்தைன்னு மட்டும் தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை உடச்சிருங்க. என்னோடய ரிக்வெஸ்ட் இது. இதை எனக்கே நான் சொல்லிக்கிட்டது தான். எனக்கு எப்படி டைரக்ஷன் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னா, 2 விஷயம். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி, நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை. நான் பார்த்தது வந்து படங்கள் தான். நிறைய படம் கன்சியூம் பண்ணாதனால எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, இந்த படம்லாம் பிடிச்சிது, இதெல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் பிடிக்கல, இது பிடிச்சிது, இந்த ஆஸ்பெக்ட் பிடிச்சிது, இந்த சீனில் இந்த ஓப்பனிங் சீன். ஸோ நான் படம் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இது ஒன்று. இப்போ நான் 2வது என்னென்னா, ஒரு படத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் தியேட்டரை எடுத்துகிட்டு போனோன்னு வைங்களேன், அது உங்களை மட்டுமே டேரக்டர் ஆக்கிற படமாக இருக்கக்கூடாது. அது வந்து உண்மையில் 4 பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கணும். அது கமர்ஷியல் ரீதியாக இருந்தாலும் தப்பு இல்லை. அது வந்து ஒரு அர்த்தமுள்ள ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா அடுத்து வரவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக எழுதுங்க, நிறைய எழுதுங்க, எழுதி பாருங்கள், முடிச்சு பாருங்கள். முடிஞ்சளவு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பாருங்கள், முடிஞ்சளவு ஷூட் பண்ணுங்கள். இப்போது நான் நிறைய தியேட்டர் விசிட்லாம் போகும்போது என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வராங்கல்ல, நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு செட்டை மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னை யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு பைலட் ஷூட் பண்ணி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி பிபிடி கதை மட்டும் இல்லாமல், ஆனால் இல்லை நான் படம் ட்ரை பண்ணுறேன்னு வாயில் மட்டும் சொல்லாமல், யாரெல்லாம் உண்மையிலே எஃபர்ட் போட்டு அவங்களால முடிஞ்ச ஓட்டத்தை ஓடி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ரைட்டர் டேரக்டர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக எழுதுங்க. யாரும் உங்களுக்கு கேமரா கையில் வந்து கண்டிப்பாக தரமாட்டாங்க. இந்த படம் நானே எனக்காக எடுத்துக்கிட்டது. ஸோ உங்களோட மீன்ஸில் எப்படி எடுக்க முடியும்னு நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். ரொம்பவும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க.
நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த வித்தெல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப ஸ்ட்ரக்சர், இதில் என்ன லென்ஸு, நான் சொல்லட்டுமா லென்ஸை படிக்க ஆனால் 2 நாள் போதுமா, கேமராவோட லென்ஸில் ஒரு நாள் போதும். அநேகமாக ரைட்டிங் பற்றி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கல்ல, அதில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் எடுத்த உடனே பயங்கரமாக ஸ்ட்ரக்சரை உடைக்கணும்னு அவசியம் இல்லை, அதே ஒரு நல்ல ஆரம்பம் தான். ஐ திங்க் ஐ வுட் சே ரைட் அண்ட் தென் பண்ணி பாருங்க, அதுதான் என்னோட அட்வைஸாக இருக்கும். ஏன்னா நான் படம் பண்ணுவேன், நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய்ப்பா. வணக்கம் சார். முதல்ல இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணது வந்து என்னோடய வாழ்த்துக்கள், அப்புறம் நன்றிங்க சார். இந்த படத்தை பார்த்து நான் முதல்ல எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினேன் சார். ஏன்னா அந்த நீங்கள் காட்டியிருக்க அந்த ஒரு சீனும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாருன்றது எனக்கு வந்து ரொம்ப புரிஞ்சது. அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பேசியிருக்கிற அரசியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் சார். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படம் முடிகிற வரைக்குமே அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கீங்க. அது வந்து நம்ம வந்து அடுத்து இதுதான் வரப்போகுதுன்னு யூகம் பண்ண முடிஞ்சாலும் ஆனால் அதை விட ஒரு அழகாக இருக்குது சார். இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்றது கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி காரில் வரும்போது இப்போ தான் பேசிட்டு வந்தேன். என்னென்னா நான் உண்மையில சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இல்லை வந்து இதுக்கு வந்து டிக்கெட் சேல்ஸ் போகணும் அப்படின்றத நினச்சி எழுதாமல் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சுட்டேன். அந்த கேரக்டர்ஸ் ஒன்று கூடனா என்ன பேசிக்குன்றத ரொம்ப உண்மையாக எதுவும் சீட் பண்ணாமல் இங்கே இன்ட்ரெஸ்டிங் ஆகணும் நாங்கள் அந்த மாதிரி யோசிக்காமலே நான் எழுதிட்டேன். ஒரு ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா சில ரீவிசிட் பண்ணி ஃபீட்பேக் கேட்டு எங்கெங்கெல்லாம் என்ஹான்ஸ் பண்ண முடியும் அது பண்ணப்போ. ஆனால் நான் எப்படி வச்சுட்டேன்னா எழுதும் போது ரொம்ப ஆர்கானிக்காக எழுதிட்டேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ப்ரௌனியை புதைக்கி போகும்போது போவாங்கள்ல, கெயிலும் அந்த காளி வெங்கச்சாரம் போகும்போது அவர் வந்து இப்படி எத்தனை மாதம் கழிச்சு வந்தாலும் வாழாட்டம் ப்ரௌனின்னு சொல்லுவார். ப்ரௌனிக்காக ஃபீல் பண்ணார். அப்புறம் ப்ரௌனி வாழைப்பழம் தான் துண்ணுன்னு கேட்பார். உண்மையில் அவருக்கு ஜென்யூனாக டவுட் வரும், வாழைப்பழம் இருக்குது அதே துண்ணுன்னு கேட்பார். அவர் வந்து ஞாபகப்படுத்தி சொல்ல, ஆமாம் ரஸ்தாலினா அதுக்கு ரொம்ப பிடிக்குன்னுவார். பாசமாக பேசிக்கிட்டே இருப்பார். 5 மணி ஆனால் அவர் கை நடுங்கும். சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுவார். ஸோ இந்த ஹோல் சீக்வன்ஸே வந்து நான் இது ஃபன்னியாக இருக்கணும்னு நான் அங்கே வைக்கல. ப்ரௌனிக்கு எனக்கு ஒரு க்ளோஸர் தேவை. ப்ரௌனியை புதைக்க போகிறாங்க, இந்த 2 கேரக்டர் இருக்குது, இதுங்க பேசிக்கிட்டே எப்படி இருக்குன்றது மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி. ஏன்னா நேச்சுரலி ஃபன்னி ஆகிடுச்சு. சில சமயம் நம்ம ஃபஸ்ட் டிராஃப்ட் அப்படி எழுதிட்டு ரீவிசிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் பண்ணலாம். அப்படி தான் இப்போ எழுதுகிறேன். நான் வந்து ரொம்ப யோசிச்சு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிலாம் எழுதலை. இன்னொன்று நான் பார்த்த நிறைய படங்கள் இருந்ததா, பார்த்தது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு ஒழுங்காக யூஸ் பண்ணுன்ற ஒரு பயம்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. சரி, தேங்க்யூ சார். ஹலோ சார், தமிழ்ச்செல்வன் பேர் சார். காளிவேக்கட்டு பொண்ணு இருக்காங்களா சார், அவங்க ஏரியா ஒரு பையன் லவ் பண்ணிருப்பாங்க சின்ன வயசில். பண்ணும்போது அவங்க அப்பா வந்து தெரிஞ்சு வேணான்ருவாங்க. ஏன்னா இப்போ இவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து ஸ்கிப் பண்ணிட்டுவார். ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவரோட எய்மாக இருக்கும். இப்போ படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனிக்கு போயிட்டா, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல பொசிஷனில் இருக்கான். அப்பா வந்து சொன்னதே அவர் ரொம்ப பொண்ணு வெக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க பொண்ணு பார்க்கும்போது எல்லாமே இது ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஒரு கலர் வேணும், ஒரு கேஸ்டோ எல்லாமே இருக்குது. இப்போ படித்து முடிச்சு கூட அந்த ஒரு கடைக்கிலே அது மூலம் அவங்க அப்பா அந்த டைமில் வந்து சேர்த்து வச்சுனா அந்த பையன் வந்து ரவுடி ஆகிருக்க மாட்டான்ல அந்த டைமில். ஆக்சுவலி தப்பாக புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறப்பா. அந்த பையன் வந்து சின்ன வயசில் லவ் பண்ணுவான்ல, அந்த பூனை எல்லாம் தூக்கி அடிப்பான்ல, அந்த பையன் வளர்ந்து தான் வந்து அந்த ஜெயிலில் உட்காந்துருப்பான். ஓகே, ஜெயிலில் அந்த கேரக்டர் கிடையாது. தீபிகா லவ் பண்ணாது அந்த கேரக்டர். இந்த பையன் தான் அவளை லவ் பண்ணுவான், தீபிகா லவ் பண்ணாது. தீபிகா லவ் பண்ணது வந்து இன்னொரு வேறு ஒரு பையன். இன்ஃபேக்ட் அது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருந்தது, அந்த சீனை கட் பண்ணிட்டோம். அவங்கள மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் தான், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பா சொல்லுவார், அது சினிமான்றது வந்து லாட்ரி மாதிரிமா, யார் மேலே போவான்னு தெரியாது, நீ கஷ்டத்தை தான் பார்த்துருக்க, எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவார். ஸோ அதான் அந்த கேரக்டரில். ஓகே, அது மாதிரி ஓகே தெரிஞ்சுண்ணா. இப்போ அவங்களோட அப்பா வந்து மாற்றி இவங்க பண்ணிட்டு ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க 2 லைஃப்பும் யாரெல்லாம் இருக்கா பேசுகிறேன். என்ன சார், யாரை பற்றி பேசுகிறீங்க? இல்லை, காளியோட பொண்ணு சொல்கிறேன் நான், ரோஷினியோட. ஆமாம் அவங்க இப்போ அவங்க அப்பா வேணா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமாம், அவங்க பொண்ணு அப்பா முடிவோடு தான் வேணா சொல்லிட்டு இவங்க பெங்களூர் வந்து ஒர்க் பண்ண போயிட்டாங்க. இப்போ அவங்களோட அங்கேயும் கேஸ்ட்டு மூலியமாக அது அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கலை, வயசானே போயிட்டுருக்கு, சரி வேலையில்லாமல் சொல்லி இவங்களும் யூஎஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ சப்போஸ் அப்பா வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா
இப்போ அவங்க 2 பேரும் லைஃப் நல்லா வந்திருக்கும்ல, அதுக்கு தான் கேட்குறேன். இல்லை, அவங்க அப்பாவுக்கு அவர் பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறாருப்பா, அப்படி தான் அது. அவங்க அப்பாவுக்கு இப்போ எல்லா அப்பாவுமே வந்து அவங்க பொண்ணை பற்றி தான் கவலைப்படுறாங்க. ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணாங்கன்னா அந்த பையனை நல்லா இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். அது பெரிய மனசு. அந்த மாதிரி டேடிஸ் இருந்தால் நம்மளாம் சந்தோஷமாக இருக்கலாம். அதான் சார், இங்கே அதான் பிரச்சனை. அதான் இல்லை, அதுக்கு தான் கேட்கலாம். அதான் ரியாலிட்டிப்பா, அது அப்படிதான். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, ஃபிகரை பார்த்தவன் இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு வந்து நான் வேறு ஷூட்டில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி படம் நல்லா இருக்குது, நீங்கள் பண்ண போர்ஷன் நல்லா இருக்குன்னு. எனக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் திருப்பி கேட்டேன், நிஜமாக படம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லா இருக்குது நிஜமாவே நல்லா இருக்கு, நீங்கள் பாருங்கள். அதுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன். எல்லாமே ஒளிப்பதிவு, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து நீங்கள் ராமர்னோன்னு நான் ஏதோ கேரக்டரோட பேருன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா விஜய் டிவி ராமரனான்னு எனக்கு தெரியவே தெரியாது, அங்கே வந்து தான் தெரியும். ரொம்ப சந்தோஷம் உங்களோட வேலை செஞ்சதில். உங்கள்கிட்ட யார் வேணாலும் வேலை செய்யலாம், அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்தோம் நாங்கள். நன்றி. சில படங்கள் வந்து காலத்தை தாண்டி நிற்கும். நான் சின்ன வயசில் பார்த்த படங்கள் கூட நான் இப்போ எடுத்து பார்ப்பேன், அது மாதிரி இது நிற்கும். ஏன்னா யதார்த்தத்தை பேசியிருக்கு, ரொம்ப பெருசாக பெரிய அரசியல் அந்த மாதிரி அது இதுன்னு பேசாமல் யதார்த்தத்தை ஒரு நடுத்தர குடும்பத்தில் என்ன இருக்கோ, அது காதல்லேருந்து கஷ்டம் வரைக்கும் எல்லாத்தையுமே பேசியிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒளிப்பதிவாளருக்கும் நன்றி, எல்லாருக்குமே நன்றி. நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அவ்வளோ சீக்கிரம் ஒரு படத்தை நான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சில படங்கள் பார்த்துட்டு ஏன் அவங்க இந்த மாதிரி எடுத்தாங்க, இந்த கால சூழ்நிலைக்கு இது வேணுமா அப்படின்லாம் நானே யோசிப்பேன். இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி. நன்றி. அடுத்தடுத்த படங்கள் நிறைய எடுங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். விஸ்வாக்கு ஆனந்துக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்கா? சினிமாட்டோகிராஃபர், ஆக்டர்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஹாய் சார், என் பேர் வெங்கடேசன். ஃபஸ்ட்டு இந்த ஃபிலிம் நான் பார்க்கணும் ஒர்க்கில் இருந்தப்போ நான் என் பசங்க படத்துக்கு போன சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன படம் தெரியாமல் தான் சார் நான் போனேன். உண்மையாக சொல்லணும்னா காசு மட்டும் அமைச்சு டிக்கெட் எடுத்தாங்க. போய் பார்க்கும்போது ட்ரைலர் கூட அப்போ நான் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் இந்த மெட்ராஸ் மேட்டின்னு படம் அங்கே போய் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஓகேங்களா, எனக்கு மோஸ்ட்டாக படம் பிடிச்சிது. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அந்த பையன் சின்ன வயசில் வந்து அந்த குப்பை கவர் அவங்க அப்பா நான் ஒர்க் பண்ணிருப்பாரு, என் பசங்களுக்கு தெரியாது. அந்த கையில் போட்டால் விளையாண்டுட்டு இருப்பான். அந்த பசங்க சொல்லுவாங்க என்னடா ஸ்மெல் அடிக்குது தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அவன் போட்டு தான் விளையாடுவான். கடைசியில் வந்து அந்த அந்த ஜெயிலுக்கு போய்ட்டு அந்த பையன் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா குப்பல்னாரு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா குப்பல்னாரான்னு சொல்லிட்டு இவர் கேட்பார், ஆக்டர் கேட்டோடனே அந்த மைண்ட் செட்டு அந்த தம்பி வந்து அவங்க அக்காயிட்ட சொல்லுவாள் லாஸ்ட்டில் சீனில். அதுமாரி சொல்லும் போது அவங்க 2 பேர் மைண்ட் செட் எப்படி சார் இருக்கும். அந்த ஆட்டோக்காரர்கிட்ட லாஸ்ட்டில் அந்த பொண்ணு கேட்கும், அப்பா குப்பல்னாரான்னு சொல்லிட்டு. அப்போ கூட வாய் திறக்க மாட்டார், அந்த லாஸ்ட்டு சொல்லாமலே முடிச்சிடுவாங்க. அந்த சீன் எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு எடுக்கணுன்ட்டு? ஏன்னா குப்பல்றவங்கள வந்து நம்ம மோஸ்ட்டாக அந்த கீழே தான் பார்ப்பாங்க, ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஆக்சுவலாக அந்த பசங்க அவரை கீழே வச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு கஷ்டமான வேலை குப்பல்றது ஈஸியான வேலையே இல்லை. அதாவது ஆட்டோ ஓட்டுறாருன்னு அவர் ஆட்டோ டிரைவர்னு தெரிஞ்சப்போ வராத மரியாதை அவர் குப்பல்னான்னு தெரிஞ்சவொன்னா தான் இந்த பையனுக்கே வரும். ஸோ அப்பா வந்து ஒரு கஷ்டமான வேலை பார்த்துருக்காருன்ற அவனுக்கு வந்து அவ்வளோ மரியாதையும் அவ்வளோ பாசமும் அவர் மேலே ஆயிடும். அது வந்து நீங்கள் ஒரு எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போது எல்லா அப்பாவும் இப்போது நமக்கு தெரியாமல் நம்ம அப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதை வந்து ஜென்ரலாக சொல்ல மாட்டாங்க. அது கடனாக இருக்கட்டும், இல்லை வெளி உலகத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுற அவமானமாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல ஆஃபீஸ்லேயே வந்து மேனேஜர்கிட்ட ஃபேஸ் பண்ணுற டென்ஷனாக இருக்கட்டும். எனக்கு நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார் இருக்கார்ல, அவர் என்கிட்ட சொன்னார், அவங்க அப்பா வந்து பஸ் கண்டக்டராக வேலை பார்த்தாராம். அவர் வந்து அந்த யூனிஃபார்மை வந்து பசங்களுக்கு தெரியாமல் தான் போடுவாராம். பசங்களுக்கு வந்து ஃபார் சம் ரீசன் அவர் அதை மறைக்கணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அது என்னென்னா, நம்ம அப்பாங்க வந்து நமக்கு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லைப்பா, அதை அவர் கடைசி வரைக்கும் தெரியாமல் தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது எப்படியும் அந்த பையன் வினோபா மூலமாக அது லீக் அவுட் ஆகிடுது. லீக் அவுட் ஆன அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு வந்து அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசம் வருது. பண்ண தப்புன்னு ரிலீஸ் பண்ணி ஆமாம் இத்தனை நாள் இவரை வந்து ஒரு எங்கேயோ ஒரு விதத்தில் நமக்கு ஃபீல் ஆகும்ல, அப்பா வந்து நம்ம நினச்ச மாதிரி ஹீரோ இல்லை, இன்னும் பண்ணியிருக்கலாம், அவருக்கு புத்தி பத்தலை, இல்லை அவர் ப்ராபப்ளி இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம்ல. அதெல்லாம் வந்து அவனுக்கு அங்கே தான் மறைஞ்சிருக்கும். அதான் நடந்துருக்காது. அதை நீங்கள் ஒரு சிம்பிளாக எடுத்துக்கலாம்ப்பா.
அப்பா நான் பொதுவாகவே எல்லா அப்பாங்களும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, சொல்ல மாட்டாங்க, வீட்டில் சொல்ல மாட்டாங்க. இதில் உன்னை பர்சனல் வச்சுக்கிறேன் சார். ஐ மீன் அப்பா மட்டும் இல்லை, அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக ஒரு சில எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா இருக்காங்க, அவர் மோஸ்ட்டாக பண்ண மாட்டாரு, அம்மா மோஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. அதனால சொல்கிறேன் நான். சூப்பர். நான் மதர்ஸ் தான் அப்பா குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும். ஐ மீன் அப்பாவோட அம்மா நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்க சொல்லவே மாட்டாங்க சார். மனசுக்குள்ளேயே வச்சு அது வச்சு. ஆமாப்பா, எப்படி வேணால் பார்த்துக்கலாம். அதாவது அப்பா அம்மா நம்ம பெற்றவங்க அப்படி தான், எப்படி வேணால் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சார், என் பேர் சந்தோஷ் மௌலி. உண்மையிலேயே படம் பார்த்துட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சார். எனக்கு ரொம்ப நெருக்கமான 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்க நீங்கள் அறிமுகப்படுத்தணுங்க. அவங்கள படத்தில் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னடா நம்மளோட பழகினவங்க இன்றைக்கி ஸ்க்ரீனில் இருக்காங்களே அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சார், நீங்கள் புறநானூறு அதை பற்றிலாம் சொன்னீங்க. சங்க இலக்கியங்களில் ஏதாவது படம் பண்ணுற மாதிரி ஏதாவது அடுத்தடுத்து ஏதாவது பிளானில் இருக்கீங்களாங்க சார்? ஆமாப்பா, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து சங்கம் லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருந்தது. பட் அதான் என்னோடய ஃபஸ்ட்டு படமாக நான் அதை எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா இதில் என்ன குண்டு குழி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதனால தான் அதுக்கப்புறம் தான் நான் மெட்ராஸ் மேட்னி எழுத ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு அது ஆசை தான், பண்ணுவேன். அதை நெக்ஸ்ட் ரொம்ப வாழ்த்துக்களுங்க சார். அந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஆளாக நானும் இருக்கேன். சார், ஒரு படம் பண்ணுறோங்க சார், அதுக்கப்புறம் சென்சார் அப்படின்னு வரும்பொழுது அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் போகுது அப்படின்னு கொஞ்சம் தெரியாமல் இருக்குங்க சார். சென்சார்னா என்ன, அதில் என்னென்ன ஒர்க் போகும், ஒரு படத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் சென்சார் போயிட்டு வர. அப்புறங்க சார், இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் கொண்டுட்டு போகணுன்னா சென்சார் வாங்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். அப்படி கொண்டுட்டு போகணுன்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம். ஓகே, ஆனால் நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிட்டு நான் சென்சார் பற்றி முதல்ல சொல்லிடுறேன். ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி ப்ராசஸ் முடிகிறது ஒரு 10 நாள் ஆகும்னு வைங்களேன். நீங்கள் அப்ளை பண்ணி அதிகபட்சம் 10 நாள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு படத்தோட ஒரு லோவஸ்ட் வெர்ஷன் வந்து நீங்கள் அனுப்பணும். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அனுப்பணும், காசு கட்டணும். அவங்க ஐ மீன் இப்போ நீங்கள் சொல்கிற சின்ன ஷார்ட் ஃபார்மேட்டுக்குன்னா நீங்கள் அதை போய் ஸ்க்ரீன் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்களே பார்த்துட்டு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஃபீச்சர் ஃபிலிம்னா அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டைமில் நம்ம ஷோ போட்டு அவங்கள காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வைப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் மியூட் பண்ணணும், இதெல்லாம் இது பண்ணணுன்ற மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வரும். ஒரு நாள் 2 நாளில் சர்டிஃபிகேட் வந்துடும். மொத்தமாக இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு ஒரு அதிகபட்சம் 2 வாரம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வேறு எதாவது கேட்டிங்களா? டாக்குமெண்ட்ரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, திருப்பி சொல்லுங்கள். அதை டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குங்க சார். அது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் காம்படிஷனுக்கு அங்கெல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா சென்சார் தேவைப்படுது அந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதில் வந்து எப்படிங்க சார் சென்சார்லாம் வாங்கணும்? இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கா இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்குங்களா? இந்தியா. ஆமாம், இந்தியாவில் வந்து நீங்கள் எந்த பெரிய ஸ்க்ரீனில் திரையிடணும், அதாவது ஒரு பப்ளிக் வியூவிங்க்கு போடணுன்னாலும் நீங்கள் வந்து சென்சார் போய் தான் வரணும். அதுதான் ரூல்ஸு. அது ஈஸி தான் ஆக்சுவலாக. நீங்கள் எவ்வளோ நேரம் வருது உங்கள் டாக்குமெண்ட்ரி? சார் 20 நிமிஷம். நீங்கள் வந்து அதோட சென்சார் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர், அவங்கள யாராவது தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுனீங்கனாலே முடிஞ்சிடும். ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு கிடச்சிரும் சர்டிஃபிகேட்டு. ஒரு 5000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் கிட்ட செலவாகும்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்ச். அது நீங்கள் டேரெக்டாக கூட பண்ணலாம், அதுக்குன்னு ஆன்லைன் வெப்சைட் இருக்குது. பட் வழக்கம் போல் நம்ம கவர்மெண்ட் ப்ராசஸ்க்கெலாம் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் காசு வாங்குவாங்க. ஈஸியாக முடிஞ்சிடும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. எல்லோரும் கேள்வி கேளுங்க, அதுக்கு தான் தெரிஞ்ச கேள்வி கேளுங்க.
சார் இந்த படத்தில் சென்சார் போய் அதை அன்னைக்கு நான் காட்சி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி நம்ம படத்தில் நிறைய கெட்ட வார்த்தை இருக்குது. அநேகமாக நிறைய மியூட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த இவனோட ஃப்ரெண்டு வினாப்பா வளர்ந்து எங்கள் அப்பனும் இருக்கானே அப்படின்னு சொல்லி பெரிய கேப் இருக்கும், அசிங்கமாக கேட்பான். அது அந்த மாதிரி எக்கச்சக்க கெட்ட வார்த்தை சென்சர் பண்ணாங்க. இன்னொன்று என்ன சென்சர் பண்ணாங்கன்னா, அந்த ஊர்காக்கார் விற்க வராருல இன்ட்ரொடக்ஷன் சீன்லேயே வந்து அப்போ அந்த ஊர்காக்காரன் தொல்லை தாங்க உள்ள ஆனவனா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடான்னு சொல்லுவான். ஸோ அந்த ஊர்காக்காரன்ற அந்த லைனில் மட்டும் அந்த மென்ஷனை ரிமூவ் பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இது ஏதோ கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நான் அதை அப்புறம் கடைசியில் அப்பாவை பற்றி தப்பாக பேசினா என்னடா பண்ணுவேன்னு அவர் கேட்கும்போது இவன் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லுவான். சூடிச்சு சுண்ணாம்பு தடையிறேன் அப்படின்னு சொல்லுவான், கிழிச்சி சுண்ணாம்பு தடையிறான். எனக்கு ரொம்ப படத்துலேயே பிடிச்ச ஃபேவரட் லைன் அது. ஏன்னா ப்ரீவியஸ் ஷோலலாம் வந்து அந்த லைன் வரும்போது ஹாலே குலுங்கி சிரிக்கும். இன்ஃபேக்ட் இபி ஆஃபீஸை விட இபி ஆஃபீஸில் விஜய் டிவி ராமரும் மதுமிதா மேம் அந்த இன்ட்ராக்ஷன் எப்போவுமே சிரிச்சிடுவாங்க. பட் அப்படியே பாம் மாதிரி நம்ம படத்தில் சிரித்து வெடிக்கிற ஒரே இடம் அதுதான். அதை நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன். சார் கஷ்டப்படுற ஃபேமிலி, நான் ஐட்டம் சாங் வைக்கல, பொம்பளைங்களை தப்பாக காமிக்கல, இந்த ஒரு இடமாச்சும் விடுங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்கல. அதுக்கு சரி போய்ட்டு அரங்கன்னு விட்டேன், நான் வேறு வழி இல்லை, என்ன அரங்கம் பண்ணுறேன். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையில் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியாகிருக்கும் சார் படம். அப்படி இல்லை. ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எமோஷனல் ரிலீஃப் தான் அது. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அவங்களும் பேச வந்ததை யாரோ ஒருத்தர் ஆமாம், அது நீ யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலி படம் ஃபுல்லாக அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. அப்பா பற்றி தப்பாக பேசினா என்னடா பண்ணும்போது பையனுக்கு அந்த உரிமையாச்சும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவனை பற்றி யார் தப்பாக பண்ணால் கிழிச்சிடும்பான்னு சொல்கிற அந்த உரிமையாச்சும் அந்த பையனுக்கு அது நல்லா ஒர்க்கும் ஆச்சு. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நாங்கள் பேசுவோம், இதனால் இன்னும் நல்லா போயிருக்கோன்றது நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி இல்லை, நானுமே ஃபீல் பண்ணேன் சார். சில இடங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு, மோசமாக இருக்குன்னு சொல்கிற அந்த இடங்கள் நல்லாவே வந்திருக்கு. ஆமாம் ஆமாம், எல்லா கேரக்டரும் அதை தான் பேசுவோம். கெட்ட வார்த்தை பேசுகிறோம். இங்கிலீஷில் பேசுகிறவங்க இந்த படத்தில் இங்கிலீஷில் தான் பேசியிருப்பாங்க. யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி சத்யராஜ் சார் இங்கிலீஷில் பேசுகிறது மட்டும்தான் இஷ்யூவாக இருந்தது. இங்கிலீஷில் பேசுகிறவங்க இங்கிலீஷில் பேசுகிறதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆட்டோ யூனிஃபார்ம் போகிறவங்க ஆட்டோ யூனிஃபார்ம் போடட்டும், ஏன் ஒருத்தர் தப்பாக பார்க்கணும். அந்தந்த கேரக்டர் இந்த படத்தில் அந்தந்த மாதிரி தான் பேசுவோம். கெட்ட வார்த்தை பேசுவோம், நார்மலாக பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசுவாங்க. இப்படி தான். சரி, எனக்கு ஒரு கொஸ்டின். ஒவ்வொரு கட்சியாக மாறுறாங்கல்ல, எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நான் அதில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கதாபாத்திரத்தை வடிவமைக்க எப்படி உந்துதல் கிடைச்சிச்சு? நிஜத்தில் யாரும் இருக்கிறாங்களா அப்படி? நிஜத்தில் எல்லாருமே அப்படி தானேப்பா இருக்காங்க. சரி, லாங் ரனில் எல்லாருமே அரசியல் எல்லாருமே பச்சந்திங்க தானே. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இப்போது நாங்கள் வந்து கொள்கை மாறலை அப்படின்னு சொல்லி தானே கூட்டணி வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இல்லை. ஐ திங்க் பிரிட்டி மச் எல்லாருமே அவங்க பிழைக்கிறதுக்காக சைடு மாறுறது தான். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதுவும் ஜஸ்டிஃபைடாக தான் இருக்கும். அந்த அம்மா என்ன சொல்லுன்னா, மக்கள் சேவை பண்ணுறதுக்காக மாறி இருக்குன்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க. அது அப்படி தான். அது பொதுவாக ஒரு அப்சர்வேஷன் தான் அது. சரி, எனக்கு இன்னொரு கொஸ்டின். இப்போ காளி வெங்கட்டோட மனைவி இருக்காங்களே, அவங்களுடைய டே டு லைஃப் இருக்குது, அது அப்படியே இருக்குது, அதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாமோன்னு எனக்கு. அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டதா எனக்கு இல்லைப்பா. அதான் என்னென்னா, இங்கே வந்து 2 விஷயம்ப்பா. இது என்னோட கருத்து, இந்த படம் என்னோட கருத்து இல்லை. இப்போ நான் கருத்தாக ஒரு படம் எடுக்க வரேன்னா, அம்மா வந்து மேலோங்கி நின்று என்னை வீட்டிலே வச்சுருக்கீங்கன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதெல்லாம் பார்த்து நீங்கள் யோசிக்கணும். அம்மாவை பேசாமல் கிச்சனுக்குள்ளேயே வச்சுருக்கோம். அதை யோசிக்கிறது தான் இந்த படம் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், நம்ம ஒரு ஆவரேஜ் லைஃபோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ நான் வந்து அந்த அம்மா ஒரு எம்பவர்ட் கேரக்டராக மாற்றினேன்னா நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போது ஒரு சம்பவம் நடந்தது, அதை வந்து நான் உண்மையாக ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வரணும். நான் போய் எதுவும் மாற்றி சொல்லக்கூடாது. அது ரொம்ப கான்ஷியஸாக நான் எழுதுனேன். அந்த அம்மாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. இவங்க எல்லாம் அடித்து நாரிப்பாங்க, அவங்க பாட்டிக்கு அந்த ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. கடைசியில் மட்டும்தான் அந்த பொண்ணு வரும்போது பேசுவாங்க. ஸோ இது வந்து என்னோட ஐடியா ஃபேமிலி இது இல்லை. ஒரு ஃபேமிலி இப்படி இருக்குன்னா நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. அப்படி தான் நான் யோசிக்கிறேன். சார், உண்மையுமே அந்த சீனுக்கு வந்து நான் உங்களை பாராட்டுறேன். ஏன்னா வெளியில் நிறைய தெரிய மாட்டேங்க. வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க.
ஆண்கள் வந்து ஒரு வேலைக்கு கிளம்பும்போது சட்டுன்னு கிளம்பி பேக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் வந்து வெளியில் வரோம் அப்படின்னா என் வீட்டில் எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு வச்சுட்டு நைட் என்ன சமைக்கணுங்கிறது வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நான் வரணும். அப்போ பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாது. இப்போ வெளியில் வர்ற பெண்களுக்கு சொல்கிறேன். அதே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். சாதாரணமாக ஒரு வார்த்தையில் கடந்து போயிடுவாங்க, நீ என்ன வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்கேன். ஆனால் சும்மா இருக்கவே முடியாது சார். அவங்களால அவங்களுக்கு தூங்குற கூட நேரம் இருக்கா என்னன்னு தெரில. பெரிய சுரண்டல் தான், அதை நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ. இல்லை ஆமாம், அது ரொம்ப, அதாவது எனக்கு இந்த ஜென்ரேஷன் பற்றி தெரில. ஐ திங்க் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டமான லைஃப். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பொம்பளை வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஒர்க்கிங் விமனாகவும் இருக்கணுன்றது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். எனக்குலாம் வந்து ஒரு நாள் பாத்திரம் தெரிச்சாலும் முதுகுலாம் எனக்கு வலிக்கும். யோசிப்பேன் எப்படா என் அம்மா டெய்லி இதை பண்ணாங்கன்னு. இல்லை ரொம்ப கஷ்டமான லைஃப் தான் அது. சார் சார் விஸ்வா வந்து படத்தில் பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட ஆக்டிங் ரொம்ப செம்மையாக இருந்தது. அது நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி அவரை வந்து நான் அவர்கிட்ட நேராக நாங்கள் வேறு இதில் மீட் பண்ணியிருக்கோம். இதில் பார்க்கும்போது நீங்கள் என்ன வேணும்னு கேட்டுக்கிறத அவர் அழகாக பண்ணியிருக்காரா, அது வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அந்த சாரி, நான் கண்ணாடி போடல, நான் பார்க்கல. இல்லைக்கா, அதான் நம்ம கொஞ்ச நேரம் தான் பேசணுன்றதுனால அதான் டிரெக்ஷன் தான் அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் வந்து அந்த நாய் வந்து இறந்த உடனே ஓடி வந்து அழுதுது. அப்புறமேல்ட்டு அவங்க அம்மா வந்து உங்கள் அம்மாவும் செத்துருப்பாங்க. அவர் இவர் இபியில் உள்ளவர் சொல்லுவார்ல, இல்லைன்னா உங்கள் அம்மா செத்துருப்பாங்க, இப்போ எங்கள் அம்மா மேலே விழுந்திருந்தா என்னன்னு கேட்கும்போது அதுக்கு ரியாக்ஷன், அந்த எமோஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா ஸ்பேஸ் தான்க்கா. அவர் என்ன மாதிரி பிளாக் பண்ணல, நீ இந்த எமோஷன்ஸ் தான் கொடுக்கணும்னு பிளாக் பண்ணல. எமோஷன் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், ஸ்க்ரீன் படிக்கும் போதே தெரியும். ஆனால் அது என்ன எமோஷன்றது தெரியாது. அழுவ போகிறேன்னா கோவப்பட போகிறேன்னா எதுவுமே தெரியாது. இன்ஸ்டிங் தான் அது அவர்கிட்ட. ஆமாம், அது மாதிரி தாட் ப்ராசஸ் மாதிரி சொல்லுவார். சார் உங்களுக்கு சொல்லி தரல, இதான் பண்ணலன்றது சொல்லலையா? இல்லை எப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக சொல்ல மாட்டேன். நீ அடிக்கிற, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு துப்பில்லைன்னு சொல்கிற, அப்புறம் ஏஞ்சி போகிற, அங்கே நீ கத்துற, அப்படி சொல்ல மாட்டார். என்னடா நான் தினேஷ் அப்படின்னு ஒன்று சொல்லுவார் உட்கார வச்சு. தினேஷ்னா எனக்கு கேரக்டராக நமக்கு தாட் ப்ராசஸ்னு வரும். ஒரு ஆஸ் அ பர்சனாக இருந்தோம்னா தாட் ப்ராசஸ்னு ஒன்று வரும்ல, நமக்கு ஏதோ ஒன்று சொல்லல, அது மாதிரி ஒர்க் பண்ணுவார். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அவங்க அப்பாடா. அந்த ஈபிக்காரங்க போட்டு போயிட்டு உட்காந்துருவார் சைலண்ட்டாக மானிட்டர் முன்னாடி. அவ்வளோதான். ஆக்ஷன்ஸ் ஆனவுடனே அங்கே இருக்க ஷெல்லி சேச்சி, காளி சார், அப்புறம் அந்த கூட இருக்க ஆக்டர்ஸ், அந்த எனர்ஜி வந்து அவங்க கொடுக்குறது தான். ஃபஸ்ட்டு மட்டும் கொண்டு போய் சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜாலியாக, அது மாதிரி ஒரு மாதிரி பவர் ஆகிடும். டிரெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அப்போ அவர் அந்த வார்த்தை போடலைன்னா அந்த சீன் நான் ஒரு மாதிரி சுருக்கியிருப்பேன், இல்லைன்னா அது எப்படி வேணா ஆயிருக்கும். ஸோ அது டிரெக்ஷன் தான் காரணம். அப்புறம் அந்த அக்கா தம்பி பாசம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த மியூசிக் அந்த இதெல்லாம் வரும்போது ரொம்ப டச்சியாக இருந்தது. என்னன்னா நம்ம மெட்ராஸ் மேட்னிலே வந்து எனக்கு நடிக்க வராது, நான் ஆக்டர் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், விஸ்வா சொன்ன மாதிரி வெறும் தாட் ப்ராசஸ் தான் சொல்லுவேன். இப்போ கரண்ட் கம்பி அந்து விழுந்துருச்சு, உன் மைண்டில் நீ யார் காரணம்னு வச்சுக்கிறேன்னா அவன் அப்பா தான் காரணம். ஏன்னா நீ கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருப்பா, அவர் பண்ணியிருக்க மாட்டார், இல்லை பண்ணியிருக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டேன். அதே மாதிரி பேங்க் மேனேஜரும் வெறுப்பேற்றிட்டான். பேங்க் மேனேஜர் வந்து உன் அப்பா வந்து ரகு கிட்டே போனதுனால வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணல. ஸோ இவனுக்கு நடந்த அவமரியாதையும் இவனுக்கு நடந்த துயரத்துக்கு முழு காரணம் இவங்க அப்பா தான். இந்த அப்பாவோட கோவத்தை தான் அங்கே போய் அந்த இபி ஆஃபீஸில் அவன் காமிப்பான், அந்த பூமர் அங்கிள் கிட்ட. ஸோ இவ்வளோ மட்டும்தான் நான் சொல்லுவேன். இத்தனை வாட்டி தரையில் அடிச்சுக்கோ, இல்லை இப்போ எழுந்துக்கோ, அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. நாங்கள் கேமராவாக நானும் ஆனந்தம் எப்படி பேசிக்கிட்டோன்னா என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து படம் பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி அப்படி தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த இபி ஆஃபீஸ் பிரச்சனையுமே 2 கேமரா இருந்தது. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் மாதிரி இவன் கத்த ஆரம்பித்த உடனே என்ன ஆகிட்டாங்கன்னா அங்கே இருந்த எக்ஸ்ட்ராஸும் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. ஏதோ உண்மையிலே ஏதோ பிரச்சனை இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த இபி ஹாலு. ஸோ இவன் கத்த எக்ஸ்ட்ராஸ்லாம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. காளி சார் ரொம்ப ஒர்க் அப் ஆகிட்டார். அவர் சுனில் சுகதா பூமர் அங்கிள் அரை வாங்குவார்ல, அவர் நிஜமாக என்ன அரைஞ்சிருங்கன்னு சொன்னார். காளி சார் ஃபஸ்ட்டு டேக்கில் வந்து சும்மா அரைய போனார், சும்மா அரைஞ்சார். அவர் இன்னொன்று ஹிட்மி அப்படின்னாரு. ஸோ இவன் கத்த, அவர் கோவப்பட, இவர் அறைய, அவர் திரும்பி கத்த. நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தோம். கேமரா வச்சு இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். 2 கேமரா இருந்தது. ஒருத்தர் அந்த பூமர் அங்கிள் கேமராவை ஃபாலோ பண்ணோம், இன்னொன்று காளி வெங்கட் சார்,
இவங்க ஃபேமிலியை ஃபாலோ பண்ண டிசைட் அப்படி எடுத்ததான் அது. முழுக்க முழுக்க ஆக்டர்ஸ் படம் தான் மெட்ராஸ் மேட்னி ஆக்சுவலி. ஹாய் சார். ஹாய் சார், இதில் ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. இதில் ஒரு சீனில் அவர் தினேஷ்ன்ற கேரக்டர் வந்து +2 முடிச்சிருப்பார். அடுத்து வந்து காலேஜுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பார். அது நீங்கள் எந்த காலகட்டமாக இருக்கும்? என்ன காலகட்டம்? ஆனால் 2023 23 நினைக்கிறேன்ப்பா. 2023 அதனால காலண்டரும் வச்சு அந்த மேனேஜர் டேபிளில் வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட மார்க் வந்து 1125 அப்படின்னு சொல்லுவார். நான் ஆக்சுவலாக 2018 வந்து 600 கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்படியாப்பா? ஆக்சுவலாக பாரு எவ்வளோ பெரிய மொக்க பாரு, செம்ம மொக்க வாங்கிட்டேன். அது ஒரு இடம் வந்தது. ஓகே 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 ஓகே. அப்புறம் ஆக்சுவலி நான் இதை வெரிஃபை பண்ண நினச்சேன், நான் கேஷுவலாக விட்டேன். ஓகே அந்த ஒரு இடம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களை பற்றி ரைட்டராகவும் பர்சனலாகவும் உங்களோட தாட் என்ன, பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு. தூய்மை பணியாளர்களை பற்றி என் தாட் என்னென்னாப்பா, அதாவது நீங்கள் எப்படி என்ன ஆங்கிளில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தூய்மை பணியாளர்களை பற்றி இந்த படம் எங்கேயுமே தப்பாக சொல்லலை. ஓகேவா? என்னென்னா ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு கஷ்டமான வேலை. கரெக்டாக? ஒரு காலத்தில் நம்மலாம் கக்கா அள்ளிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? ஒரு குரூப் வந்து ஒரு காலத்தில் கக்கா அள்ளிக்கிட்டு இருந்தது. அது யாரும் அள்ளக்கூடாதுன்னு நினச்சோம். யாரும் இன்றைக்கி அள்ளலை. கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதுவும் போகணுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஆசை எப்படின்னா, ஒரு ஃப்யூச்சரில் குப்பை இல்லாதவங்க இருந்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமாப்பா? அது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. அதை பண்ணுறவனுக்கு தான் அது வழி தெரியும். இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, இது என்னோடய பர்சனல் தாட். இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, அவன் வந்து அவங்க அப்பா வந்து அசிங்கம் அப்படிலாம் பார்க்கல. அவனுக்கு அவங்க அப்பா குப்பால் நேரம் தெரிஞ்சவொடனே ஒரு கஷ்டமான வேலையை பார்த்த அப்பா மேலே அவனுக்கு பாசம் தான் அதிகமாக வருது. ஸோ யாருமே தனக்கு க்ளோஸாக இருக்கவங்க கஷ்டமான வேலையை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம வந்து பொண்ணு பிறந்தாலோ இல்லை மனைவி வந்தாலோ உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறோன்னு தான் நம்ம சொல்லுவோம். நமக்கு வேண்டப்பட்டவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக இது எது கேட்டேன் அப்படின்னா, சத்யராஜ் சார் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு காளிவங்கர் சார் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு உள்ளே வரப்போ குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப பெட்ரோல் வாடை அடிக்கும், அதனால தான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அவர் குளிக்க போகிறது வந்து அந்த தூய்மை பணி பண்ணிட்டு வந்தனால அந்த வாசம் வரக்கூடாதுன்றதுக்காக தான். அப்படி நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கதை போகும். அந்த கிளைமேக்ஸாக பார்க்குறப்ப அவர் தூய்மை பணியாளர் அப்படின்றது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆட்டோ இப்போ நான் ஒரு கலெக்டரோட பையனாக இருக்கேன் அப்படின்னா, எங்கள் அப்பா கலெக்டர் தெரியுமா, ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவராக இருக்கார். எல்லா வேலையும் வந்து அப்பா சொல்லிடுறாங்க, பசங்க கேட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து தூய்மை பணியாளர் அப்படின்ட்டு சொல்கிறத அவர் வந்து தயக்கமாகவே வச்சிட்ருப்பீங்க. படம் ஃபுல்லாக அவர் வந்து சொல்லவே மாட்டார். அப்போ அந்த வேலை வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தூய்மை பணியாளர் வந்து இந்த படத்தை பார்த்தாரு அப்படின்னா, அவரோட பையனுக்கு அந்த வேலையை வந்து நான் அந்த வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை அதை கடந்து மறைச்சிக்கிட்டே போவாரா அப்படின்னு. ஓகேப்பா. ஸோ நான் ரியல் சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்க. இது வந்து நீ எங்கே எப்படி கேட்குறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ எப்படி புரிஞ்சு இதில் அசிங்கம் இல்லை. இல்லை ஒரு நிமிஷம். என்னை பொறுத்த வரைக்கும் இதான். ஆமாம், கேள்வி முடிச்சிட்டியாப்பா? நான் இப்போ பேசலாமா? ஓகே. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை பண்ணுற உழைச்சி சம்பாதிக்கிறதுல தப்பே இல்லை. ஆட்டோ ஓட்டினாலும் சரி, குப்பால்னாலும் சரி, கக்கால்னாலும் சரி. கரெக்டாக? இது என்னோடய பர்சனல் தாட். ஆனால் நம்ம எல்லோரும் சொசைட்டியில் கக்கால்றவங்க நிறைய பேர் இருக்கணும்னு எதிர்பார்ப்போமா? மாட்டோம்ல யாரும். ஏன் ஏன் வந்து எல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் யாருமே? பெரியார் ஏன் அதுக்கு அகேன்ஸ்டாக பண்ணாதீங்கன்னு சொன்னார்? ஏன்? எப்படின்னா மனிதன் கழிவுகள் மனிதர்கள் அகற்றக்கூடாது அப்படின்றது எல்லாரும் சமம், அந்த ஈக்குவாலிட்டி பேஸில் தான் நம்ம கரெக்டாக. அப்போ குப்பால்றது மட்டும் ஏன் ஓகே? இல்லை சார், நான் வந்து கான்ஃப்ளிக்டாக கேட்கல. ஏன் வந்து அவர் வந்து இப்போ அது வந்து சமகாலத்தில் தொடர்ந்துட்டு தான் இருக்குது அந்த வேலை வந்து. அது வந்து கவர்மெண்ட்டே எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க.
ஆமாப்பா. ஆனால் வந்து ஏன் வந்து அந்த வேலையை வந்து அவங்க அப்பா வெளிப்படுத்த மாட்டாரு? இல்லை, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பசங்க இல்லை, அது ஆக்சுவலாக எப்படின்னா அது ஒரு தொழில். அப்போ ஆட்டோ ஓட்டுறது ஒரு தொழில், கலெக்டர் வேலை ஒரு தொழில், போலீஸ் ஒரு தொழில், எல்லாமே ஒரு தொழில். தூய்மை பணி செய்கிறதும் ஒரு தொழில். ஆமாம். அதை வந்து ஏன் அவர் வந்து அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ப்பா. அதான் நான் உனக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளே சொல்ல வரேன். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஜாக்கியோட அப்பா வந்து யூனிஃபார்ம் போட்டதை அவர் சொல்லலைன்னு சொன்னார். அவர் இந்த படம் வந்து ஃப்ரீயாக பண்ணார் ஜாக்கி சார். ஒத்த பைசா வாங்கிக்கல. ஏன் தெரியுமா? என் அப்பனோட கதை சார்னு சொன்னார். அவங்க அப்பா யூனிஃபார்ம் போட்டதை அவங்க பசங்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாரு. ஸோ இது ஏன் பார்வை இல்லை, இது சொசைட்டியோட பார்வை. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து வேலைக்காரின்னு அவர் அறைய போவார்ல, இந்த கொஷின் வந்தது. அப்போ வேலைக்காரினா தப்பான்னு. வேலைக்காரினா தப்பு இல்லை, ஆனால் வேலைக்காரிக்கு என்ன இடம் இந்த சொசைட்டி கொடுத்துருக்கு. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டு வந்து ஓஎம்ஆரில் அப்பார்ட்மெண்ட் நான் பார்த்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மெய்டுங்களுக்குன்னு தனி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வார்த்தை மேட்ரு கிடையாது, பட் அந்த தொழிலுக்கு இந்த சொசைட்டி என்ன இடம் கொடுத்துருக்குன்றது தான் கொஷின். அந்த அப்பாவே ஏன் ஆட்டோவில் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாருன்னா போலீஸ் அவரை ஹராஸ் பண்ணிடுன்ற பயம். ஸோ அவருக்கு வந்து அவருக்கு வந்து சொசைட்டி க்ரியேட் பண்ண இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது. ஓகேவா? அதை பசங்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. இது இருக்குது. இதை நான் காமிக்கலைன்னா நான் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். நான் உண்மையாக எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு ஆன்சர். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு வந்து டைரக்டருக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். எங்களுடைய கலை கலாச்சார டீம் எல்லாருமே புதுசாக ஆரம்பிச்சில் முதல் எங்கள் படத்துக்கு அதிகமாக ஆர்டிஸ்ட் வாய்ப்பு கொடுத்த முதல் படம் வந்து மெட்ராஸ் மேட்னி. தேங்க்யூ. அதை வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். சாருக்கு ரொம்ப நன்றி எங்கள் கலை கலாச்சாரம் சார்பாக. அது இல்லாமல் சார் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு நான் ஷூட்டில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நிறையா தம்பி வந்து சின்ன சின்ன ரோலாக நிறையா படம் பண்ணியிருக்கிறேன் தனுஷ் கார்த்திக். ஆனால் இந்த படத்தை ஷூட் போகும்போது லொக்கேஷனில் பார்க்கும்போது சரி என்ன யதார்த்தமாக ஒரு ஃபஸ்ட் நாள் ஷூட் போயிருந்தோம். சரி நார்மலாக இருந்துச்சு இது படம். ஆனால் ரொம்ப ப்ரொடக்ஷனே பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். கேமரா மொத்தமே ஒர்க் பண்ணுறதே ஒரு 10-20 பேர் தான் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு எளிய முறையில் ஒரு படம் இருந்துச்சு ஒர்க்கு பார்க்கும்போது. ஆனால் செகண்ட் நாள் இன்னொரு நாள் ஷூட் போகும்போது பார்த்தோம்னா அவுட்டோர் போயிருந்தோம். அங்கே போனோம்னா ஒரு இடத்துல வந்து நாய்ப்பி இதான் அந்த மாஞ்சா போகிறதுக்காக நாய்ப்பி காய்ச்சறது. அந்த சீனை பார்க்கும்போதே சரி ஏதோ ஒன்று சொல்ல வராரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை வந்து நான் இதை கடந்துட்டு அடுத்தடுத்து ஷூட் போயிட்டே இருந்தோம். இவர் படம் முடிச்சுட்டு வேறு ஷூட்லாம் போயிட்டு இருக்கும்போது திரும்ப படமாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த நாய்ப்பி கூட வந்து அந்த படத்தில் வந்து அப்பாவுடைய வேலை. அந்த சின்ன வயசில் வந்து அப்பா வந்து தூய்மை பணியாளராக இருந்திருக்காரு, அதை மறைச்சிருக்காரு, இவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல அந்த பையன் அதை எதுக்காக இந்த சீன் வச்சுருக்காருங்கிறது அந்த படமாக பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் படமாக பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கனெக்டிவேட்டாக இருந்தது. அதாவது எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி அவங்களுக்கு 3 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை ஒரு பொண்ணு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க, இன்னொரு பொண்ணு வந்து டாக்டர் ஆகிருக்கிறாங்க, இன்னொரு பையன் இன்ஜினியர் ஆகிருக்கிறான். எங்கள் சித்தப்பா வேலை பார்த்தது பார்த்தோம்னா தேட்டரில் சமோசா போட்டு வியாபாரம் பார்த்தார். அப்போ வந்து நான் கூட அவர் கூட வேலை பார்த்துருந்தேன். மதுரையில் வந்து இன்னும் சமோசா தான் போட்டுட்ருக்காரு. இன்னும் அடுத்த இடத்துக்கு வரல. பொண்ணு இப்போ தான் டாக்டர் படித்து முடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் வேலை முடித்து ஒரு இன்ஜினியருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல லைஃப்பில் இருக்காங்க. அந்த படம் பார்த்து எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுது எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. இந்த தேட்டரை விட இப்போ ஓடிடியில் நிறையா பேர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கலை கலாச்சாரம் வந்து சார் அது ஒரு ஆக்டிங் ஸ்டுடியோ மாதிரி தானே கலை கலாச்சாரம்? ஆக்டிங் இன்ஸ்டியூட், ஆக்டிங் இன்ஸ்டியூட்டில். ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப ஒர்க். நான் இன்னொரு ஆக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். சீதாராமன் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த சேட்டோட பியூனாக வருவார், வாடகை கலெக்ட் பண்ண வருவார் அவர். ஸோ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களுக்கு நிறைய ஆக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாக்ஷிகா, தனுஷ் கார்த்திக்லாம் வந்தது சீதாராமனால் தான். நன்றி சீதாராமன், ரொம்ப நன்றி சார். இந்த கதையை ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பிச் பண்ணிங்களா சார் நீங்கள்? இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்களே? நான் ப்ரொடியூஸ் பண்ண பார்த்தேன். இல்லை சார், ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணிங்களா? கதை சொன்னீங்களா? பண்ணல. எதனா ட்ரை பண்ணி? ஏன்னா வாய்ப்பே இல்லைன்னு தெரியும் எனக்கு. ஆமாம். ஓ, இந்த குப்பாள்றவங்கள பற்றி சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணை, நல்ல ஒரு தோழி, அவங்க வந்து வீடு காலி பண்ணுறாங்க. நிறைய வீடுகள் பார்த்தாங்க. அவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்கிறதுக்காகவே அவங்களுக்கு வீடு கொடுக்கல. அது இருக்குது. ஆமாம். அவங்க ரொம்ப போராடி ஒரு வீட்டை பிடிச்சாங்க. அப்போ நான் வந்து எங்கிட்ட கேட்டாங்க இதை சொல்லலாமா வேணாமான்னு. அதை சொல்லுன்னு சொல்கிறதா சொல்ல வேண்டாம்னு சொல்கிறதான்னு எனக்கே தெரியல. நான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன். வீட்டு வேலை வந்து மோசம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து மாதம் 40,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க.
அவங்க தோற்றத்தை அவங்க செய்கிற தொழிலை வச்சு அவங்களுக்கு வீடு கொடுக்கல. அவங்க கணவர் வந்து கட்டடத்து வேலை, 2 வேலையும் சொன்னோன்னே நிறைய இடங்கள்ல வீடு கொடுக்கல. எனக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம் அது. அப்படிங்கும்போது எனக்கு ஏன் இப்படி இப்போ வந்து நாங்கள் டீசெண்டாக நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது யாருக்கு தெரியும்? நாங்கள் வாடகை ஒழுங்காக கொடுப்போமா கொடுக்க மாட்டோமான்னு கூட தெரியாது. ஆனால் அவங்கள அந்த தொழிலை வச்சு அது நிராகரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆமாம், நம்ம ஊரில் ஒன்றும் இல்லை, போலீஸே நீங்கள் பாருங்களேன், நான் நோட் பண்ணியிருக்கேன். அதாவது போலீஸ் பிடிக்கிற ஆளுங்களாம் பாருங்களேன், 2 வீலரு, அப்புறம் கேபு, அப்புறம் ஆட்டோ ஓட்டுறவங்க. நான் நைட் எத்தனையோ வாட்டி நான் லேட்டாக போயிருக்கேன். ட்ரிங்கிங் செக்கப்பெல்லாம் விண்டோ இறக்க சொல்லுவாங்க, சார் குடிக்கலான்னா விட்டுருவாங்க. ஆனால் இவனுங்க கேப் ஓட்டிகிட்டு வருவாங்க. ஒரு தொழில் பண்ணுறவங்க எப்படி பிடிச்சி அவ்வளோ கண்டினியூ ஆனால் பிடிச்சி செக் பண்ணுவாங்க. இது இருக்குது. நம்ம இதில் வந்து கேப் ஓட்டுறவங்களாம் கீழ்த்தனமா அப்படி இப்படி நம்ம ஐடியாலஜி ஃபிலாசபி பேசலாம். ஆனால் சொசைட்டியாக நம்ம எங்கே வச்சுருக்கோம்? அவங்களுக்கு கீழே தான் இந்த சொசைட்டி வச்சுருக்கு. எனக்கு தெரியும், எங்கள் வீட்டு மாடியில் ஆட்டோக்காரர் ஒருத்தர் இருக்கார். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வர ஆட்டோ அவரோட ஆட்டோ, காளி வெங்கட் சார் ஓட்டுற ஆட்டோ அவரோட ஆட்டோ. அவர் என்கிட்ட சொன்ன, அவர்கிட்ட இந்த கேரக்டர் எழுதும்போது ரிசர்ச் பண்ணுறதுக்காக சும்மா பேசுவேன். அவர் பேர் ஹரி. நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு ஓட்டிங்களா ஓட்டுவீங்களான்னு கேட்டேன். அண்ணன் முடிஞ்ச அளவு யூனிஃபார்ம் இல்லாமல் தானே ஓட்டுவேன், போட்டாலே கஸ்டமர் ஏதாச்சும் நைன்னு வாங்கினேன், ஒரு மாதிரி பேசுவாங்கண்ணே, கடையில் ஃப்ரீயாக இறங்கி சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவார் அவர். ஹோட்டலில் சர்வ் பண்ணுறவனே ஒரு மாதிரியான பேசுவான், ஆனாலே நான் வெள்ளை சட்டை போட்டு பண்ணேன், போலீஸ் வர பிடிக்கிற இடம் எனக்கு தெரியும், அங்கே மட்டும் நான் யூனிஃபார்ம் போட்டுப்பேன்னு அவர் சொல்லுவார். ஸோ இதுக்காக நம்ம போயிட்டு யூனிஃபார்ம்னா அவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம சொசைட்டி வந்து இன்னும் மாறலை, நிறையா இருக்குது, நிறையா ப்ராக்ரஸ் ஆகிருக்கு, பட் இன்னும் ப்ராக்ரஸ் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து இந்த படம் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ, இது என்னோடய தாட்டோ, இது என்னோடய ஐடியல் ஃபேமிலியோ இல்லை. இது வந்து இட்ஸ் அ சம்மரி ஆஃப் இப்போ இருக்க ஒரு கண்டெம்பரரி சொசைட்டி. அதான் மெட்ராஸ் மேன். நிறைய ஒரு தொழிலுக்குமே ஒரு பார்வை இருக்குது. சினிமாவில் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வீடு தர மாட்டாங்க. சிங்கிளாக இருந்தேன்னா எப்படி புருஷன் இல்லாமல் எப்படி வாடகை தருவேன் அப்படின்னு. நாங்கள் ஒரு வீட்டுக்கு குடி போய் நான் ஒழுங்காக வாடகை கொடுத்துருவேன், நான் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பேன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாதம் ஆகிடுது. அதுக்கு பிறகு தான் அவங்களே வந்து ஓகே இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எது இடையூறு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சூழலுக்கே எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆகுது. வீடு அவ்வளோ சீக்கிரம் தர மாட்டாங்க. தொழில் வச்சு இந்த குப்பாளுறவங்க, சாக்கடாளுறவங்க இவங்களெல்லாம் தாண்டி எந்த நிலையில் இருந்தாலும் முதல்ல அவங்க பார்க்கும்போது பார்க்குறாங்க என்னவா இருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க. சினிமாவை பற்றி பெருசாக யாருக்கும் அவங்களுக்குலாம் நம்பிக்கை கிடையாது, நம்ப வைக்கவும் முடியாது. அவங்க போய் இருந்து அவங்க பார்த்து தான் அவங்க நம்புவாங்க. கரெக்ட் கரெக்ட் உண்மைதான். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் ஆக்டர் வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு வந்தால் கேமரா நாங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் சொல்லுங்கள். முதல்ல இந்த படத்தில் எப்படி ஒர்க் பண்ணோம், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது சொல்லிடுறேன். இது மோஸ்ட்டாக இந்த படத்தில் எல்லா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆக்டர்ஸ்க்கு தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான். இப்போது ஈவன் இப்போ நிறைய படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷாட் கூட இருக்கும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அந்த ஷாட்டை அப்படியே வச்சுருப்போம். அதுதான் இதோட பேஸே வந்து இது எப்படின்னா ஒரு சார் அடிக்கடி சொல்லுவார், நம்ம வந்து ஒரு ஸ்டேஜை செட் பண்ணிடுவோம், செட் பண்ணிவிட்டு வீல் சிட் பேக் அண்ட் வாட்ச், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை நம்ம கேப்சர் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. என்ன இன்ஃபேக்ட் செட்லேயே வந்து எல்லாம் செட்டப் பண்ணி லாஸ்ட்டாக சவுண்ட் அசிஸ்டன்ட் கூட வந்து மைக் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே போயிடுவாங்க. வெறும் கேமரா, ஃபோக்கஸ் புல்லர், நான், சார், ஆக்டர்ஸ் இவ்வளோ பேர் தான் இருப்போம். மேக்ஸிமம் அவ்வளோ பேர் தான் பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள அந்த ப்ரிப்பேர் பண்ணிடுவார். அந்த டைம்லேயே வந்து ஒரு பேக் ஸ்டோரி சொல்லி அவங்க என்ன அந்த மூடில் செட் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் அமைதி, அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறத அப்படியே படம் பிடிக்கிறது தான் எங்கள் வேலை. அதில் மிஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் இன்னொரு டேக்கு போகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து அவங்க என்ன உண்மையாக கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதுதான் இதுலேருந்து அப்ரோச்சு. ஆக்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் வந்து கேமராவை பற்றி டெக்னிக்கலாலாம் எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. அவங்களோட கிராஃப்டை மேம்படுத்திக்கிட்டு வந்துட்டாலே போதும். கேமராவோட வேலை வந்து அதை படம் பிடிக்கிறது தான். இப்போது பேசிக்காக சொல்லுவாங்க எங்கே நின்னா ஃபோக்கஸ் இருக்கும், மினிமம் ஃபோக்கஸ், இதுதான் ஃப்ரேம், இதுக்குள்ளே நடங்க. பட் அது கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரேட்டட் தான். சிலவங்க அதை அந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவாங்க, சிலவங்க பண்ண மாட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த கிரியேட்டர், யார் டைரக்ட் பண்ணுறாங்க, யாரோட படம்ன்றதை பொறுத்து. பட் ஆக்டர்ஸ் அந்த தலைவலியை பெருசாக எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே வந்து தெரிஞ்சுப்பாங்க. பட் முதல்ல உள்ளே வரும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. ஓகே, ரொம்ப முக்கியம் வந்து ஒரு சின்ன பேக் ஸ்டோரி தான். ஒரு எமோஷனுக்கும் மோட்டிவேஷன் என்னன்னு ஒரு பின் கதை இருந்தாலே போதும். அது விஸ்வா அடிக்கடி பண்ணுவான் செட்டில், என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் பேங்க் மேனேஜர் பார்த்து
எப்போத்துலேருந்து நான் ட்ரிகர் ஆவேன், இதே மாதிரி நான் முன்னாடியே லோன் கேட்க போயிருக்கோமா, இதுதான் ஃபஸ்ட் டைமா. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஒரு பேக் ஸ்டோரி ஜென்ரலி அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டாலே போதும். நீங்கள் அது இருந்தாலே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடச்சிரும். இல்லைனா ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு வரியை பற்றி நீங்கள் கவலைப்படுற மாதிரி. நீங்கள் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ல வந்தீங்க, இப்போது ஏதாவது ஒரு பொண்ணை பற்றி சொல்ல வந்தீங்க, இன்ட்ரப்ட் பண்ணி. ஆமாம்மா, சாரி. அது ஒன்றும் இல்லை, ஐடி கம்பெனியில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணு இந்த படம் நம்ம படம் பார்த்து ரொம்ப தேம்பி அழுதுகிட்டு இருந்தது. அது சொல்லிச்சு, சார் என் அப்பா வந்து வேன் ஓட்டுறவர், அவர் வந்து ஒரு நாள் வேனை தொடச்சிக்கிட்டு இருந்தார், எனக்கு மனசே ஆறலை சார், இவர் இந்த வேலையை இந்த கஷ்டமான வேலை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் தான் சார் நான் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்க வந்தேன்னு சென்னைக்கு வந்து ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் எடுத்து இப்போ எங்கள் கம்பெனியில் ப்ளேஸ் ஆனாங்க அவங்க. ஸோ எனக்கு அந்த ஆஸ்பிரேஷன் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம கூட இருக்கவங்க வந்து ரொம்ப கஷ்டமான வேலை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பசங்க நினைக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தீபிகாவும் தினேஷும் அதான். சார், அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. நாங்கள் பார்க்க வேண்டிய அமெரிக்கன் ஃபிலிம்ஸ், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அமெரிக்கன் ஃபிலிம்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறங்க சார், இப்போது கதையை நாங்கள் எழுதிட்டு ப்ரொடியூசரு மற்றவங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறோம். அதுக்கு இடையில போய் ஸ்டோரி ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம அவங்களெல்லாம் போய் அப்ரோச் பண்ணணுமா, இல்லை டைரெக்டாக போய் பண்ணலாமா? அப்படி பண்ணனா என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டை ஷேர் பண்ணுறது பெட்டர் தான் பிரதர், கொஞ்சம் சேஃப் தான். மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அவ்வளோவும் திருடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜஸ்ட் டு பி சேஃபர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர். அது எதோ சொல்லுவாங்க என்னென்னா நீங்களே உங்களுக்கு போஸ்ட் அனுப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. நான் ஆனந்துக்கு நான் மைக் தரேன். ஸோ ஆனந்துக்கு அது தெரியும். நான் இந்த ஸ்கிரிப்டை நான் எதுவும் அந்த ப்ராசஸ் உள்ள போகல, ஏன்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸ்கிரிப்ட் வெளில எங்கேயும் போகல. ஸோ அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி என்னால் ஒரு ஆளை சொல்ல முடியல, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் மேக்கர்னு பார்த்தீங்கன்னா டேவிட் லீன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆக்சுவலி பிரிட்டிஷ் ஃபிலிம் மேக்கர், அமெரிக்கன் கிடையாது. அவர் படங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு படம் இருக்குது. அவர் படம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பில், ரொம்ப பெரிய வைடான லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ரொம்ப பர்சனலான கதையாக இருக்கும். ஸோ இப்போ பிரம்மாண்டம் போனாலே ஒரு கேரக்டர் இல்லாமல் போயிடும், இல்லை ஒரு பர்சனல் ஸ்டோரி இல்லாமல் போயிடும். ஆனால் அவர் படத்தில் வந்து இது ரெண்டுமே இருக்கும். ஸோ எனக்கு வந்து அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து மெட்ராஸ் மேட்னிக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு வந்து உடி அலர்ட்னு ஒரு ரைட்டர் டைரக்டர் இருக்கார். அவர் 80s 90sலாம் வந்து நிறையா படங்கள் பண்ணார். ட்ராமாவும் ஹியூமரும் கலந்துருக்கும். ஸோ அவர் படம் மெட்ராஸ் மேட்னிக்கு ஓரளவு இன்ஃப்ளூயன்ஷியலாகவே இருந்தது. ஸோ இந்த 2 பேர் தான் எனக்கு ஞாபகத்தில் வருது. நிறைய பேர் இருக்குது. இந்த சாப்ளின் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார்லி சாப்ளின் சார் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு ஃப்ரேமுமே அவர் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுன்னு காமிச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ இது 3. இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜானர் என்ன? நீங்கள் ரைட்டரா? ஆமாம் சார், ரைட். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஜானர்? எனக்கு மெலோ ட்ராமா அந்த மாதிரி. மெலோ ட்ராமா, ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி அப்போ நம்ம ஊர் படங்கள் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்கிரிப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, ஜென்ரலாக உங்கள் ஸ்கிரிப்ட் உங்களுக்கே திருப்தியாகி ஒரு ஃபார்முக்கு வரும்போது நீங்கள் அதை வந்து பதிவு பண்ணி வைக்கிறது தான் பெட்டரு. ஈஸியஸ்ட் மெத்தடுன்றது ஒன்றும் இல்லை. அதான் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் உங்களுக்கே அமுச்சுக்கிட்டிங்கன்னா அதை அந்த கவரை பிரிக்காமல் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு கவர்மெண்ட்டு ப்ரூஃப். இந்த டேட்டில் நீங்கள் இதை முடிச்சிருக்கீங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப். ஃப்யூச்சரில் கோர்ட்டில் சண்டை போடுறதுக்கான ஒரு ப்ரூஃப். ஆனால் முறைன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா அசோசியேஷன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப இப்போ ஆன்லைனில் ஈஸியான ப்ராசஸ் இருக்கிறது SWAன்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் சார். ஸோ அதில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அதுலேயே காசு கட்டி நீங்கள் PDF அப்லோட் பண்ணி அதுவே பண்ணிக்கலாம். அது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். நிறைய இருக்குது. பட் ஏதோ ஒரு ஒரு ஆத்தரைசேஷனில் இந்த டேட்டில் நான் இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு ப்ரூஃப். இன்னொன்று முக்கியமான விஷயம், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பிச் பண்ணும்போது இப்போது அவங்க என்ன திரும்ப எதிர்பார்க்குறாங்க, சினாப்சிஸ் ப்ரெசன்டேஷன் வச்சுக்கோங்க. அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்பவே நல்லா வச்சுக்கோங்க. யாராச்சும் நல்ல டிசைனர் மாட்டினானா விட்டுறாதீங்க. ரொம்ப அழகாக நல்ல இங்கிலீஷில், அதாவது இங்கிலீஷோ தமிழோ
எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் நல்லா ரொம்ப அதுதான் உங்களோட ஐடி கார்டு மாதிரி வச்சுக்கிட்டு இன்னொன்று முடிஞ்ச அளவு நீங்களே ஒரு சின்ன சீனோ ஏதோ ஒன்று ஒரு பைலட் மாதிரி வச்சுருக்கிறது பெட்டர், உங்களுக்கு பெட்டர் சான்ஸ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி வெறும் நீங்கள் ஐடியாவோட போனீங்கன்னா வந்து இப்போது கதையை பேஸ் பண்ணி யாருமே ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. அவங்க வந்து பார்த்து ஒரு 3 minutes 4 minutesலேயே அவங்க டிசைட் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட அட்டென்ஷனை ஒரு 2-3 நிமிஷத்தில் எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்கள். அப்படி தான் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது தப்பு இல்லை உங்களோட ப்ரெசன்டேஷனில். அது நல்லா இருந்தாலே ஓரளவு அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ரீசனுக்காக எங்களை செலக்ட் பண்ணீங்க? என்ன ரீசனா, சாக்ஷிகா வந்து அழகாக நடிச்சது, நீ பயங்கரமாக வாயாடின, அந்த ரீசனுக்காக. 2 பேரும் அழகாக நடிச்சிங்களா, அதுக்கு தான் செலக்ட் பண்ண அங்கிள். சரி நீ ஏன் என்ன செலக்ட் பண்ண அதை சொல்லு. நீ தானே என்ன செலக்ட் பண்ண. தனுஷ் கார்த்திக் வந்து எங்கள் செட்டில் மிகப்பெரிய ஸ்டார். அப்போவே அவர் வந்து தனுஷோட ஒர்க் பண்ணியிருந்தாங்க சார். தனுஷ் சாரோட ஆமாம், பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணிவிட்டு அவனுக்கு இருக்கிறதுல சின்ன செட்டு எங்கள் படமாக தான் இருந்திருக்கும். சூப்பராக நடிச்சிங்க 2 பேரும் செல்லகுட்டீஸ். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ அங்கிள். படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா. படம் பார்க்கும்போது எங்கள் டேடி ஞாபகம் வந்துச்சு. சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூடா. தேங்க்யூ தேங்க்யூ. என்னை நீங்கள் நல்லா காமிச்சிருந்தீங்க ஃபிலிமில். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக நடிச்சிருந்தீங்க. நான் தான் தேங்க்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு. அழகாக நடிச்சிருந்தீங்க. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூடா. தேங்க்யூ. வணக்கம் சார். இது ஒரு கன்ஸ்டெயினான பட்ஜெட்டில் தான் சார் பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்போ அதுக்கான ப்ரீ பிளானிங், ப்ரீ ப்ரொடக்ஷன், அதுக்கான வேலைகள் எப்படி சார் இந்த மாதிரி பண்ணி? ஆமாப்பா, ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன்ப்பா. நான் எல்லாம் சொல்லுவாங்க கன்ஸ்டன்ட் இல்லாமல் எழுதுங்க அப்படின்னு. பட் ஆனால் நம்ம காரியம் ஆகணும்ல, நம்ம படம் பண்ணி முடித்து தேட்டர் வரணும். ஸோ அது வந்து பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அது ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சீன் சொல்கிறேன். அவங்க பாட்டி வந்து டெய்லி தேங்காய் பிஸ்கட் தருவாங்கல்ல. மேலே டாப் ஆங்கிள்லேருந்து ஒரு ஷாட் இருக்கும், 2 கை இருக்கும், தேங்காய் பிஸ்கட் மட்டும்தான் இருக்கும். கீழேயும் வெதர் மாறும், திடீர்னு மழை பெய்யும். ஸோ இப்போது ஐடியலி என்ன கேட்டிருந்தா, பைசா இருந்தால் நான் ரொம்ப வைடாக வச்சுருப்பேன். ஸ்கூல் கேட்டிலேருந்து எல்லாம் வரவங்க க்ரௌடு போகுது, டைம் போகுது, மேலே வந்து மேகங்கள்லாம் அப்படியே கலையுது. ஸோ இது அக்ராஸ் செவரல் சீசன்ஸ் காமிச்சிருக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். பட் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினால தான் எழுதும் போதே ஷார்ட்டாகவே அது அப்படி எழுதுனது டாப் ஆங்கிளில். ஸோ ஸ்கிரிப்ட்லேருந்தே நம்ம ஆவர வேலையை பார்த்து தான் நம்ம எழுதுறது ரொம்ப பெட்டர். மெட்ராஸ் மேட்னே எனக்கு அது இன்னொரு ரீசன் ஆக்சுவலி இந்த படம் நான் சூஸ் பண்ணதுக்கு. ஏன்னா தெரிஞ்சவங்க வீட்டிலே எடுத்துடலாம், தெரிஞ்ச தெருக்களில் எடுத்துடலாம், பெரிய செட் பீஸ் இல்லை படத்தில். அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ நான் அந்த கன்ஸ்டன்ட் எழுதும் போது ஃபுல்லாகவே இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் எடுத்து இது தியேட்டருக்கு வரணும் நான் முடிவு பண்ணிட்டு தான் எழுதுனேன். சும்மா எழுதி பார்ப்போம் அந்த மாதிரி இல்லை. ஸோ அது தேவை, அது கண்டிப்பாக அது தேவை. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராப்பராக ஸ்கெடியூலிங்கில் நிறையா ஒர்க் பண்ணோம். நான் வேணால் ஆனந்துக்கிறேன். இன்னொரு சீனும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த பாட்டி இறந்து போகிற சீனை வந்து ஒரு ஊர்வலமாகவே காமிச்சிருக்கலாம். அது எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த ஒரு கேட்டு வழியாக என்ன தெரியுதோ அது மட்டும்தான் காட்டுற மாதிரி முடிச்சுக்கிட்டோம். அதில் படம் கூட கிடையாது அந்த இதில். ஸோ அந்த மாதிரி அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த கேட்டு வழியாக கெயில் மட்டும்தான் தெரிவார். ஸோ அது இவளோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றதுனால அவள் ஏன் எல்லோரும் ஆடுறாங்கன்ற அந்த கேள்வி வாய்ஸ் வரும். அவள் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அது மட்டுமே வச்சு முடிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறையவே நம்ம வந்து பேப்பர்லேயே சேவ் பண்ண முடியும். இந்த படத்தை பொறுத்தவரையில் ப்ரீ ப்ரொடக்ஷனாக வந்து ரொம்ப நாள் வேலை பார்த்தோம். எல்லாத்தையுமே வந்து பிரித்து இன்ஃபேக்ட் மாஸ்டர் ஷீட்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து நாங்கள் இதுக்காக ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் கூட ரெடி பண்ணிட்டோம். ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக. இப்போது ஒரு பர்டிகுலர் இந்த வேரியபிள்ஸ் இருக்கும்ல, இப்போ இந்த கேரக்டர்ஸ், இந்த சீன், இந்த லொக்கேஷன், இந்த டைம் ஆஃப் த டே, இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மாதிரி, டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டூல் ஒன்று டெவலப் பண்ணி அதை வச்சு மேக்ஸிமம் எங்களோட சேவ் பண்ண முடிஞ்ச காஸ்ட் எல்லாமே ஸ்கெடியூலிங்னால் நடந்த விஷயந்தான். எங்களுக்கு வந்து எல்லா ஆக்டர்ஸுமே 1 நாள் 2 நாள் அந்த மாதிரியானது நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அதனாலே வந்து எங்களால் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச
ஃபேஸஸ் கிட்ட போக முடியல. அவங்களாம் வந்து ஒரு நாள் நடிக்கிறதுக்கே ரெடியாக இல்லை. ஸோ இது அந்த மாதிரி ஆக்டர்ஸை வச்சு மினிமம் நம்பர் ஆஃப் டேஸில் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி பண்ணது தான். அது நீங்கள் ஸ்கெடியூலிங்கில் எஃபெக்டிவாக உட்காந்து பிளான் பண்ணாலே வந்து இதாகும். அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மாதிரி மாறும். இந்த படத்துக்கு இதுதான் கரெக்டான மெத்தடாக தெரிஞ்சுது. ஷார்ட் டிவிஷன்லாம் போட்டிங்களா சார்? ஷார்ட் டிவிஷன் போட்டோம். ஆக்சுவலி ஒரு சீனாக நம்ம முன்னாடியே போய் லொக்கேஷனை பார்த்துருவோம். இந்த லொக்கேஷனில் இங்கே தான் இந்த வீடை பொறுத்தவரையில் 3 செட் பீசஸ் தான் வரும். 2 வீடு அப்புறம் ரோடு பேங்க்கு இந்த மாதிரி ரொம்ப கம்மியான செட் பீசஸ் தான். ஸோ இதில் என்ன ட்ராமா நடக்க போகுதுன்றது தெரியும். எல்லோரும் வந்து ஒரு வீட்டில் இயல்பாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்களோ அதை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான செட்டப்பாக தான் இருக்கும். இந்த பையன் எப்போவுமே அந்த கார்னரில் தான் இருப்பான், அங்கே இருப்பான், இல்லைன்னா வெளில அவன் ஸ்கூட்டர் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அப்பானா வந்து சட்டை கழட்டி போட்டு இங்கே உட்காந்துருப்பார், டிவி பார்ப்பார், இல்லை சாப்பிடுவார். டெய்லி என்ன சாப்பிடுவாருன்றது தெரியும். இது எல்லாமே வந்து அந்த கொரியோவாக அதுக்குள்ளே இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியும். ஸோ எந்த சீனுக்கு என்ன மாதிரியான ஷார்ட் டிவிஷன் வேணுன்றது டைரக்டர்ஸோட கால். அது வந்து இன்ஃபேக்ட் ஒரு கிரவுண்ட் ரூலாக ஒன்று வச்சுக்கிட்டோம். எப்படின்னா ரொம்ப இமோஷனல் சீனுக்கு மட்டும்தான் க்ளோஸ்அப் ஷாட்டே போகும். அதிகமாக ஜென்ரலாக படத்தில் இருக்கிற மாதிரியான கட்ஸ் இதில் இருக்கவே இருக்காது. ரொம்ப கம்மியான கட்ஸ் தான். ரொம்ப லாங் டேக்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து காஸ்ட்டையும் சேவ் பண்ணும், ட்ராமாவையும் சேவ் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். என்னென்னா இப்போது கட்ஸ் இருக்கிறது வந்து நம்ம பார்த்து பழகிட்டோம். அந்த மாதிரி ஃபாஸ்ட் கட்ஸை ஆக்சுவலி ஒரு எமோஷன் ஒர்க் ஆகணும், அது நமக்குள்ளே கடத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணாமல் இருக்கிறது தான் எப்போவுமே பெட்டர். அது ரொம்ப நெசசரினா மட்டும்தான் அந்த கட்டு போகும். இன்ஃபேக்ட் அந்த மோஸ்ட் இமோஷன் சீன் வந்து அந்த பொண்ணு ஃபோனில் கத்திரும் அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே சுகமாக ஃபோனை வச்சுட்டு திருப்பி கேமரா டில்ட் டவுன் ஆகி பிளேட்டுக்கு போகும். அது வேணால் ஒரு கட் போகலாம். பட் அதில் அந்த டைமை சஸ்டெயின் பண்ணி அவரோட எமோஷனுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து பொதுவாக என்ன பண்ணால் கையை கழுவிட்டு இருந்துச்சு போவாங்க. அப்படி போகாமல் அவர் வந்து எல்லோரும் திட்டுறான், எங்கள் பசங்களும் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் குழம்பு ஊற்றுன்னு சொல்கிறது தான் அதில் இருக்கிற அந்த ஹைலைட். அந்த ட்ராமாவை வந்து நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு போயோ இல்லை வேறு ஆங்கிள் மாற்றியோ எந்த விதத்துலையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் இன்னொரு மேட்டர்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ரொட்டீன் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவே வந்து ஒரு போரிங்கான மிடில் கிளாஸ் லைஃப்பை காட்டுறோன்றது தான் அண்டர்லைன். ஸோ இதில் வந்து அவர் முட்டை தோசை தான் சாப்பிடுவார். படத்தில் 3 வாட்டி காமிப்போம். சேம் மூமெண்ட் இருக்கும், கேமரா மூமெண்ட்டு. ஃபஸ்ட் டைம் ருசிச்சு ரசித்து சாப்பிடுவார், செகண்ட் டைம் பாதி சாப்பிட்டு போயிடுவார், 3ஆவது வாட்டி சாப்பிடாமலே போயிடுவார். இது எல்லாத்துக்குமே சேம் கேமரா மூமெண்ட் இருக்கும், சேம் டைம் ஆஃப் த டேயில் நடக்கும். அவர் வெளியில் போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே வந்து தினசரி வாழ்க்கையில் என்னென்ன பண்ணிட்டு எங்கே வந்து சாவியை வைப்பாங்க, எங்கே வாட்சை கழட்டி வைப்பாங்க, எங்கே சட்டையை கழட்டி போடுவாங்கன்றதுல எல்லாத்தையுமே ஒரு ரொட்டீன் இருந்துச்சு. அதை நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகியலுக்காகவும் எதுவும் மாற்றிக்கல, அது அப்படியே இருக்கணுன்றதுக்காக லாஜிக்காக. எடிட்டிங்க்கு நிறைய ஆங்கிள்லாம் ஷூட் பண்ணல நீங்கள்? அப்படி அந்த அதுதான் இன்ஃபேக்ட் நீங்கள் நல்ல கேள்வி. அதுதான் எங்களோட ரொம்பவே நாங்கள் சேவ் பண்ண வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டேரக்டர் வந்து ஆக்சுவலி மனசுலேயே எடிட் பண்ணிடுவார். எல்லாமே அவருக்கு வந்து கிளியராக தெரியும். இந்த ஷார்ட் இங்கே தான் கட்டிங் பாயிண்ட்டு, இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட எனக்கு எக்ஸ்ட்ரா வேணான்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ட்ராமா கன்வின்சிங்காக இருந்துச்சு. இன்னொரு ஓகே, வேறு ஏதாச்சும் ஒரு பிசர் இருந்தால் கூட பரவாயில்ல, ட்ராமா ஒர்க் ஆகுதா, ஓகே அடுத்த ஷார்ட் போயிடலாம் அப்படின்றது தான். இதுக்காக இன்னொரு ஆங்கிள் சேஃப்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே இல்லை. அதனாலே நாங்கள் ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 சீன் 8 சீன் எடுப்போம். அதனால தான் முடிஞ்சது படமே. தேங்க்யூ சார். சரி, எனக்கு உங்கள்கிட்ட சார் உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி, அதாவது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். எப்படி அந்த நாட்டு கிடைக்கும், அதுக்கு என்னென்ன இது பண்ணுவீங்க? ஷூர்ப்பா. ஸோ நான் என்னென்னா நான் ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ 2 ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்கேன். ஒன்று மெட்ராஸ் மேட்னி, இன்னொன்று வந்து இந்த பீரியட் ஸ்கிரிப்ட் நான் சொன்னேன்ல, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் உலகம். அதாவது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு ரிசர்ச் ஃபேஸ் இருக்குப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ் ஹிஸ்ட்ரியை காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு விஷயம் படிக்கிறேன். என்ன படிக்கிறேன்னா, ஒரு போயம் இருக்குது. அந்த போயமில் வந்து அம்மா வந்து ஒரு லேடி இருக்காங்க, மூத்தக்குடியோட மகள்னு ஆரம்பிக்குது. இவளோட போரோட நாள் இவளோட அப்பா யானையை கொண்டு இறந்துட்டாருன்னு சொல்லுது. 2வது நாள் வந்து கணவனும் திருடுபட்ட ஆடு மாடை மீட்க போகும்போது கணவனும் இறந்துட்டாருன்னு சொல்லுது. அப்படி இருந்தும் 3வது நாள் வந்து சின்ன பையனுக்கு வந்து தலைவாரி எண்ணெய் வச்சு வெள்ளை துணி போத்து வேல் கொடுத்து செல் அப்படின்னு சொன்னதாக ஒரு போயம் இருக்குது. ஸோ
இப்போது என்னென்னா இதில் பல மேட்ரு இருக்குது. ஏன் வந்து பையனை போருக்கு அனுப்புகிற சுச்சுவேஷன் ஏன் அங்கே இருந்தது? ஒருத்தர் யானையை கொண்டு இருக்கார், அப்போ யானை வந்து ஒரு வெப்பனாக இருந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படும்ப்பா. இப்போ வந்து இப்போ நமக்கு 3 ராஜா கிங்டம்ஸ் இருந்ததுல, சோழர், சேரர், பாண்டி, இவங்க 3 பேரை எதுக்கு அடிச்சுக்கிட்டாங்க? 3 பேரை எதுக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னா ட்ரேட் ரூட்ஸ்க்காக அடிச்சுக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து 2 கேப் இருக்குது, செங்கோட்டை கேப் இருக்குது, பாலக்காடு கேப் இருக்குது. இது வழியாக தான் வணிகம் நடக்குது, அந்த போர்ட்டிலேருந்து போர்ட்டு வணிகம் நடக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அடிச்சுக்கிறாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. எதுக்கு தான் இவங்க எதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. இவங்க அடிச்சுக்கிறது கிட்டத்தட்ட ரோமன்ஸோட ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் அடிச்சுக்கிட்டாங்க. யார் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகம்ன்றது தான் வந்து. ஸோ நான் வந்து ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த வேர்ல்டை வந்து எவ்வளோ டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டீப்பாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். இப்போ மெட்ராஸ் மேட்னிக்குமே என்னென்னா, மெட்ராஸ் மேட்னியோட உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் அந்த உலகத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் எம்ஜிஆர் நகரில் தான் பிறந்து வளர்ந்தேன். என் சொந்தக்காரங்களாம் இன்னும் கஷ்டப்படுறாங்க. இதில் குப்பல்றவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ ஓப்பனாக பேசுவாங்க, அதை எவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டாங்க, அவங்க பசங்கக்கிட்ட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, பசங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாமே அந்த உலகத்துலேருந்து வந்தேன். ப்ளஸ் ஓரளவு எனக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸும் நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைக்குது. ஓகே, ஒரு சொசைட்டி இருக்குது, ஒரு சாதாரண ஆளுக்கு ப்ராப்பராக வழி நடத்துகிற கைடன்ஸ் இல்லை, எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் நடக்காது. இன்னொன்று ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், நமக்கு கரெக்டான தகவல். இப்போது எத்தனையோ பேருக்கு அடுத்த படம் எப்படி எடுக்கிறதுனே தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கஷ்டப்படும் போது இப்போ நெக்ஸ்ட்டு கிளியர் ஸ்டெப் என்னன்னே நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் எல்லாரோட கேஸுமே. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குன்னு இது டிசைட் பண்ணால் தான் எனக்கு டைம் ஆகும். இந்த ஃப்ரேம் ஒர்க் ரெடியானதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஈஸியாகிடும். ஸோ என்னென்னா ரூல்ஸை நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இது வந்து நான் ரியாலிட்டியை டெபிக்ட் பண்ண போகிறேன், நானாக எதுவும் பேச போகிறதில்ல. இது வந்து ஃபிக்ஷன் இல்லை, நானாக ஸோ ஒரு 6-7 தம் ரூல்ஸு ப்ளஸ் எனக்கு ஒரு 8 கேரக்டர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுப்போமே. அப்படியே நான் எழுத ஆரம்பிக்கிறதா. மெட்ராஸ் மேட்னியில் வந்து ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரே இருக்காது. அது என்ன ஸ்ட்ரக்சர்னு எனக்கே தெரியாது. அது பாட்டிக்கே நான் எழுதினேன். ஒரு சீனும் எனக்கு எண்டு தெரியும், அது என்ன சொல்ல வர போகிறோன்னு தெரியும், அதுக்கு எடுத்துகிட்டு வரது தான். அப்படி தான் நான் இதில் ரொம்ப முக்கியமாக என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ஒரு உலகத்தை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சளவு அந்த உலகத்தை வந்து டீப்பாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதான் என்னோடய ரைட்டிங் ப்ராசஸ். சார், இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு காப்பி ரெடியாக எவ்வளோ ஆச்சு சார்? சார் பட்ஜெட் பற்றி தான் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேணாம் சார், நம்ம தனியாக பேசுவோம். சரிங்க சார். ஏன்னா தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதா, இல்லை அது இல்லாமல் பிஸ்னஸ்ஸாக நீங்கள் வந்து விளம்பரத்துக்கு தனியாக ஒரு செலவு பண்ணியிருப்பீங்களா, அந்த செலவு தான் எல்லா பட்ஜெட்டாக நமக்குள்ளே வச்சுக்கோங்க சார். சரிங்க சார், ஓகே சார். சரி, தேங்க்யூ சார். பேசின விதத்தில் சில விஷயங்கள் எனக்கு சின்ன ஒரு டவுட்டு தான். ஆக்சுவலாக இது வந்து ரிஹர்சல் பண்ணிங்களா? நான் ஆக்சுவலாக கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் சொன்ன விதத்தில் ஒரு 2 கேமரா வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கேட்சப் பண்ணியிருக்கீங்க. பட் ரிஹர்சல் பண்ணிங்களா, இல்லை அப்படியே அந்த மூடு அந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை ப்ளேயாக ஒரு ட்ராமா மாதிரி பண்ணிங்களா அப்படின்றது? ஆக்சுவலி இப்போது சத்யராஜ் சார், காளி வெங்கட் சார், இவங்களுக்கெல்லாம் ரிஹர்சல் தேவைப்படலை. அவங்க வந்து ரிஹர்சல் பாசிபிள் இல்லை அவங்க டைம் ஸ்கெடியூலுக்கு. ஆனால் விஸ்வா, ரோஷினி இருக்காங்கல்ல, இந்த படத்தில் தீபிகான்ற ரோஷினி ஹரிப்ரேம், இவங்க 2 பேருக்கு மட்டும் ரிஹர்சல் வச்சோம் அந்த அக்கா தம்பி பாண்டிங்காக. அக்கா தம்பியாக நடிக்கணும், ஆனால் ரொம்ப சீன்ஸ் இல்லை படத்தில். பட்டு இந்த படம் ஃபுல்லாக இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ரிஹர்சல் நடந்தது. மீதி எல்லாம் ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் எக்ஸப்ஷனல் ஆக்டர்ஸ் தான். இவங்க சின்ன ரோல் பண்ணவங்களுமே வந்து டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆனந்த் சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் வந்து அந்த ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்துருவோம். நான் போய் ரொம்ப மெனக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் நான் சொல்ல மாட்டேன். நான் போய் மைண்ட் செட்டை தான் நீங்கள் சொன்ன மாதிரி மூட் க்ரியேட் பண்ணுறதா என்னோடய வேலையை நான் பார்த்தேன். டேரக்டராக வந்து நான் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோகமான சீனாக இருக்கும்போது நான் செட்டில் யாருமே கத்தி பேச விட மாட்டேன். கத்தனை வெளில அனுப்பிச்சிடுவேன். நான் எல்லாருமே வெளில அனுப்பிச்சிடுவேன். நானும் கேமராமேன், ஆக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் சார் என்ன பண்ணுறாங்கன்னா,
இப்போ காளி வெங்கட் சார் மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து அவருக்குள்ளே அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதனால் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இவனுமே அப்படி தான், இவனும் பேக் ஸ்டோரி கேட்டுக்கிறான். கேட்டுக்கிட்டு அவன் அந்த ஜோன், அந்த எமோஷனல் ஜோன், அந்த ஆரம்ப புள்ளி பிடிச்சாலே அவன் அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிடுறான். ஏன்னா டைலாக்கும் இதே லைன் தான் சொல்லணும்னு நான் சொல்லலை, இதே லைன் நீங்கள் இப்போது இந்த படத்தில் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இருந்தது அது. ஸோ ரிஹர்சல்ஸ் ஆனால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். என்ன கேட்டிங்கன்னா, டேரக்டராக கேட்டிங்கன்னா எனக்கு ஆசை ரிஹர்சல் வைக்கணும்னு. எனக்கு ஒரு என்னென்னா, கேமராமேனுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். எங்கே மூவ் பண்ண போகிறாங்க, எங்கே என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு அதுக்கு. ஆமாம், ஆனால் அந்த மாதிரி 2-3 சீன் இருந்தது. ஆனால் நான் சொன்ன மாதிரி படம் எடுக்கிறதே பொதுவாக கஷ்டம்தான். இதில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை ஆக்டர்ஸோட ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால நாங்கள் வந்து ஆக்டர்ஸ் ஃபஸ்ட்டாக தான், ஆக்டருக்கு தான் முதல் மரியாதை, அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் அப்படி தான் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். நான் ரொம்ப அவுட் ஆஃப், அதான் ஆனந்த் சொன்ன மாதிரி சில சமயம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போவோம், சில சமயம் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக இருந்தால் நான் அதை எடுத்துப்பேன். அப்படி தான். தேங்க்யூ சார், நன்றி. ஆக்சுவலி ஆக்டர்ஸை நான் சொன்ன மாதிரி பேக் ஸ்டோரி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு சத்யராஜ் சார்கிட்டையுமே நான் அப்சர்வ் பண்ண அதுதான், அந்த பேக் ஸ்டோரி அவங்க இருக்கிறனால வந்துக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்காங்க. லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் கொஸ்டின் தான். இப்போ சத்யராஜ் சார் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு படம் ஒத்துக்கிட்டாரு, ஈஸியாக ஒத்துக்கிட்டாருங்களா? ஆமாம்மா, அது காரணம் வந்து நம்ம அந்த ஃபேமிலி போர்ஷன்லாம் முன்னாடியே ஃபுல்லாக எடிட் பண்ணி படமாகவே இருந்ததா. ஸோ அவர்கிட்ட 2 நாள் ஷூட்டுன்னும் போது அவர் யோசிச்சார், அது என்னங்க 2 நாள் எப்படி வர முடியும்னு. அப்புறம் எடுத்த ஃபுட்டேஜை காமிச்சோம், படத்தை காமிச்சு தான் நான் கன்வின்ஸ் பண்ணேன். அவருக்கு அது பிடிச்சிருச்சு. இதை பார்த்தார் அவர். ஜார்ஜ் மரியன் சாரும் காளி வெங்கட் சாரும் அந்த காரில் ஒன்றா உட்காந்து அந்த சீன் தான் போட்டு காமிச்சேன். அவருக்கு என்னங்க இவ்வளோ ரியலாக நடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. அவருக்கு ஹியூமர் பிடிக்கல பொதுவாக சத்யராஜ் சாருக்கு. ஸோ அந்த சீன் அவர் கொஞ்சம் நான் சீன்ஸ்லாம் காமிச்சேன், அவர் பார்த்து பிடிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டார். ஸோ வேலை நமக்கு ஃபார்ச்சுனேட்லி எல்லா ஆக்டர்ஸோட ஒர்க் இருந்தது எனக்கு காமிக்கிறதுக்கு. நான் போய் எதுவும் அவரை ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அதான் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சார், இந்த படத்தில் வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் நிறையா பேசியிருக்கீங்க. அந்த ப்ரௌட் டு கம்யூனிஸ்ட்ன்றதும் சரி, பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி நிறைய இது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கீழே இருக்கிற காஸ்ட்டுன்ற இந்த மாதிரி நிறைய இடத்துல அரசியல் ரீதியாக பேசுகிறீங்க. இப்போது படத்தில் வந்து வெறும் படமாக மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக பேசுகிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி முக்கியம்தான். ஆனால் என்னென்னா பிரதர், டு பி ஆனஸ்டில் மெட்ராஸ் மேட்னி எடுக்கும்போது நான் அந்த அரசியல் ஆங்கிள் எடுத்துகிட்டு வரணும்னு நான் ஆரம்பிக்கலை. இந்த லைஃப் அப்படியே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். அதில் ஆப்வியஸ்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் நம்ம எல்லார் லைஃப்லேயும் அரசியல் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்கனால அது வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த கேஸ்ட்டை பற்றி பேச போகும்போதுமே அது ரொம்ப சென்ட்ரல் தீமாக இருக்காது. அவங்க கேஸ்ட்டை, அந்த பொண்ணு கேஸ்ட்டை கேட்டிருப்பாங்க. அது வீட்டுக்கு போய் சொன்னால் அப்பா அவங்க கேஸ்ட்டை பற்றி தப்பாக பேசினாங்கப்பா, அதனால தான் கோவம் வந்துருச்சுன்னொடனே அவர் அதை தாண்டி போயிடுவார். அந்த கேஸ்ட்டை அரசியல் அவர் பேசாமல் அப்பா பற்றி தப்பாக பேசினா கோவம் வர மாட்டா உனக்குன்னு. அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கேஸ்ட்டில் இருக்காது. ஸோ நான் எப்படின்னா அதான் அது பாலிடிக்ஸ் இருக்கணும்னு நான் எழுதலை. இவங்க லைஃப்பை பற்றி எடுக்கும் போதே அது மாட்டிக்கிச்சு, அங்கங்கே அந்த இது மாட்டிக்கிச்சு. கண்டிப்பாக இப்போது ரஞ்சித் சார் மாதிரியோ இல்லை வெற்றிமாறன் சார் மாதிரியோ ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா டைம்லேயும் அது வந்து தேவையா, எல்லா படங்களும் பேசுவானா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு படம் என்டர்டெயின்மெண்ட் பேசும், ஒரு படம் லைட்டாக இருக்கும். பட் ஆனால் அது ஒரு அன்டினைபிளி ஒரு முக்கியமான டாபிக். ஆனால் ஆமாம் சார், இது இந்த இது படத்தில் வந்து எதுவுமே திணிக்கப்படாததாக இயல்பாகவே இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் இருந்தது சார். கொஞ்சம் அந்த அம்மா சொல்லுவாங்கள்ல, கட்னம் புறம்போக்கா, அது கோயின்சிடென்ட்லி அந்த கோயம்புத்தூர் சூசைடுக்கு அப்புறம் எனக்கு இது வந்து இன்னும் இந்த மென்டாலிட்டி இன்னும் எல்லா இடத்துலையும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அங்கிள், செல்லகுட்டி, பேர் போடும்போது கீழே சைனீஸில் ஒன்று எழுதி இருந்ததுல, அது என்னது? ஜாப்பனீஸு. அதே மெட்ராஸ் நம்ம படம் பேர் தான் ஜாப்பனீஸில் இருக்குது. நீங்கள் ரோஷினி அக்காவும் காளி வெங்கட் அங்கிளையும் நினச்சி கதை எழுதுனீங்களா, இல்லை நீங்களே ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணீங்களா? நானே ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணேன் செல்லகுட்டி.
அங்கிள் வேற ஒரு ஆக்டருக்கு தான் எழுதுறேன், அப்புறமா நான் சீக்ரெட்டாக சொல்கிறேன். ஓகே அங்கிள். அவர் தேங்க் யூ. பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு படத்தை. தேங்க் யூ அங்கிள். சரி சரி ஓகே. நீங்கள் எப்படி ஆக்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணீங்க? உன்ன மாதிரி ஸ்மார்ட்டாக நல்லா நடிக்க தெரிஞ்சால் போதும், செலக்ட் பண்ணிடுறேன். ஆடிஷன் வச்சோண்டா நிறையா. நீ நம்ம ஆஃபீஸ் வந்திருக்கல, அங்கிள் ஆஃபீஸ் ஞாபகத்தில் இருக்கா, மொட்டை மாடியில் அங்கே ஆடிஷன்லாம் வச்சு அப்புறம் கலை கலாச்சாரம் ஆக்டிங் ஸ்கூல்லலாம் தான் ஆள் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சீன் கொடுத்து நடிக்க வச்சு நல்லா பணம் எடுத்துட்டேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கிள். சூப்பர் செலிபிரிட்டி, தேங்க்யூ. உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்தது, எனக்கும் ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அந்த கம்பெனி நடந்துட்டு அப்புறம் சினிமாவுக்குள்ள வந்தோன்னு சொல்கிறீங்க சார். இப்போ ரைட்டர் நீங்கள் தான், டைரக்டர் நீங்கள் தான், ப்ரொடியூசர் நீங்கள். இந்த மூணுமே நீங்கள் தான். ஆனால் இதில் வேறுபாடு எது சார் ரொம்ப டஃப்பு? இப்போ பொருளாதாரம் இருந்ததுனால எனக்கு மூணுமே ஈஸியாக நான் கையாளுன்றதுனால முடிஞ்சதுன்னு சொல்கிறீங்களா? எது சார்? சரி இல்லை சார், இப்போ நீங்கள் ஐடியிலேருந்து வந்துட்டீங்க, கம்பெனி இப்போ படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணிங்க, படம் சக்ஸஸ் போயிட்டுருக்கு. மூணுமே ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க சார், ப்ரொடியூசரு, ரைட்டரு, டைரக்டரு. இப்போ பொருளாதாரம் கிட்டே ஈஸியாக இருந்தாலும் அந்த மூணுத்தையும் சீக்கிரமாக என்னால் கையாள முடிஞ்சதுன்னு சொல்கிறீங்க, அதனால் கேட்குறேன் சார். இல்லை ஆமாம். நான் கொஞ்சம் லக்கின்னு சொல்ல மாட்டேன், நான் அமைச்சிக்கிட்டேன். 17 வருஷம் ஓட்டேன் எனக்கு. அதனால் எனக்கு இதில் எது கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, டேரக்டராக இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? லென்த்தை கம்மி பண்ண சொல்லுவாங்கள்ல, அப்போ அப்படியே ரத்த கண்ணீராக வரும் எனக்கு. அப்போ மட்டும்தான் டே அப்படின்னு ஃபீல் ஆகும். அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரைக்குமே அது சொல்லுவாங்க. அது அவங்களுக்கும் நியாயமான ரீசன்ஸ் இருக்குது. அவங்களுமே படம் நான் சொன்ன மாதிரி அவங்களுமே படம் நல்லா ஓடணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க பயப்படுறத நம்ம ஆடியன்ஸ் பார்த்துப்போம். நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் தேட்டர் வர மாட்டேங்கிறாங்க. மெட்ராஸ் மேட்னியே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் தேட்டரில் போக முடியல, மன்னிச்சிடுங்க, ஆனால் ஓடிடியில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது நம்ம ஆடியன்ஸ் தான். ஸோ அந்த பயம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு இருக்குது. அந்த பயம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறனால அவங்க அந்த ப்ரெஷர் டேரக்டர்ஸ் மேலே போடுவாங்க. ஸோ எனக்கு எழுதும் போது நான் மட்டும்தானே ஈஸியாக எழுதிட்டேன். டேரக்ட் செட்டில் எனக்கு கஷ்டம் தெரியல. பட் அந்த ஃபைனல் கட்டுன்னு வரும்போது தான் கொஞ்சம் ரத்த கண்ணீர்லாம் வரும். அதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. சான்ஸாக இருந்தது, சில சீன்லாம் நான் தூக்கியிருந்தேன். அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது. பட் லென்த்து காரணமாக எல்லாம் தூக்கிட்டோம் நாங்கள். ஹலோ சார். வணக்கம் சார். இதில் இந்த ரோஷினி மேம் கேரக்டர் இருக்குல்ல, அவங்கள அலையன்ஸ் பார்க்க வரும்போது அர்ச்சனா மேம்கிட்ட பர்மிஷன் கேட்க போயிருப்பாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி இப்போ சொல்கிறத வச்சு நீ எதுவும் முடிவு பண்ணாத, அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறிடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபெமினிசம் மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ போயிட்டு அவங்க சைலண்ட்டாக இது பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போகும். அவங்க கெஞ்சுற மாதிரி சம்திங், அவங்க ஹஸ்பண்ட் கெஞ்சுற மாதிரி போகும். அது அந்த இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். என்னென்னாப்பா, இப்போது ஒன்ஸ் அகெயின் அந்த கேரக்டர் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். இப்போது அவங்களோட ஒப்பீனியன் தான் கரெக்டுன்னு ரொம்ப சத்தமாக இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க, போட்டு திணிக்கிறது. இப்போ அந்த மாதிரி கேரக்டராக அந்த கேரக்டர், அதாவது ஆம்பளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அது ஆணித்தனமாக 100% உண்மை மாதிரி எக்ஸப்ஷனே இல்லாமல் போட்டு அடிப்பாங்க தெரியுமா? அது இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம சொசைட்டியில், எஸ்பெஷலி சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அது இன்னுமே நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன வருத்தம்னா, கொடுமைப்படுத்துகிற ஆம்பளைங்க இருக்காங்க, பட் அதுக்குன்னு எல்லா ஆம்பளைங்குமே அப்படி கிடையாது. அதை போட்டு அந்த ஒப்பீனியன் ரொம்ப லவுடாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ரெப்ரசன்டேஷன் தான் அந்த கேரக்டர். ஸோ இந்த பொண்ணுக்கு இன்னும் டவுட் வருது, இன்னும் பயம் வருது. அந்த பயத்தோட தான் அது போகுது. அந்த பயம் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இது அலைன்ஸ் செட் ஆகாத மாதிரியே தான் அப்படியே. ஆமாம், செட் ஆகாது. ஆமாம், ஏன்னா அலைன்ஸ் செட் ஆகிறது நம்ம படம் இல்லை. தீபிகா கல்யாணம் ஆச்சா இல்லையான்றது நம்ம படத்தோட பிளாட் இல்லை. அது ஓப்பன் எண்டடாக தான் பாருங்கள். இன்ஃபேக்ட் நம்ம படத்தில் எல்லாமே ஓப்பன் எண்டடாக இருக்கும். லோன் கிடச்சிதா இல்லையான்னு தெரிஞ்சிருக்காது, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியாது. ஸோ ஓப்பன், அது ஒரு பயணம். இது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகுது. அது அப்படி தான் இருக்குது. ஓகே சார். என்னென்னா கேரக்டர் கதையில் 2 விதம் இருக்குப்பா. பிளாட் ட்ரிவன் சொல்லுவாங்க, அப்புறம் கேரக்டர் ட்ரிவன் சொல்லுவாங்க. 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாக்ஸிங் படத்தில் ராக்கின்னு ஒரு பாக்ஸிங் படம் இருக்குது, 1980 வந்தது. அது பிளாட் ட்ரிவன், அதாவது ஒரு கோல் இருக்கும். அதில் இவர் சாம்பியன் ஆகணும், அதான் படம். அதுக்குன்னு ட்ரைனிங் எடுப்பார், ஒரு ஃபைனல் வரும், அந்த ஃபைனலில் வின் பண்ணுறாரு. இதான் பிளாட் ட்ரிவன். கேரக்டர் ட்ரிவன்னா ஒரு சென்ட்ரல் கோல் இருக்காது, பட் அந்த கேரக்டரோட நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது மூலமாக நம்ம நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எடுத்துப்போம். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ரேஜிங் புல்.
ரேஜிங் புல்லுமே ஒரு பாக்ஸிங் படம், மார்டின் ஸ்கார்செஸியோட படம், ராபர்ட் டினீரோ நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு சாம்பியன் ஆகணுமா இல்லையான்ற கோல் எதுவுமே இருக்காது. ஒரு பாக்ஸர் கோவப்படுவார், அண்ணனை பகைச்சிப்பார், ஒய்ஃபை பகைச்சிப்பார், எல்லாரையும் பகைச்சிப்பார். கடைசியில் ஸ்டாண்டப் காமெடினா கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுவார் அந்த படம் முடியும் போது. ஸோ இது ஒரு பயணம். இதுலேருந்து ஒரு கேரக்டர் நம்ம கற்றுக்குறோம். இந்த மாதிரி இருக்காங்க, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவாக இருக்காங்க அப்படின்ற நம்ம பார்க்குறோம். ஸோ மெட்ராஸ் மேட்னி வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ரைட்டிங் ஃபார்மேட், பிளாட் ட்ரிவன் இல்லாமல் அப்பா லோன் வாங்கினாரா இல்லையா அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளே ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம மீட் பண்ணுறோம். அது மூலமாக நம்ம கனெக்ட் ஆச்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட். அப்படி தான்ப்பா மெட்ராஸ் மேட்னி. ஓகே சார், தேங்க்யூ. கலந்துரையாடல் வந்து சிறப்பாக நடைபெற்றுச்சு. கலந்து கொண்டு சிறப்பித்த தோழர்களுக்கும் படக்குழுவினருக்கும் கூகையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். படக்குழுவினருக்கு வந்து நினைவு பரிசு வழங்குகிறோம். இயக்குனர் அவர்களுக்கு கூகை உறுப்பினர் சூர்யா அவர்கள் நீல மாதங்கள் வழங்குவார். ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ஜிகே அவர்களுக்கு கூகை உறுப்பினர் முரளி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். நடிகர் விஸ்வா அவர்களுக்கு கூகை உறுப்பினர் விஜயதேவன். நான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஜெய்பி.